ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 11லிருந்து 20வது எபிசோடு வரைக்கும் படமா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும், சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆல் குடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் போற வீடியோலாம் டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளார போயிடலாம். அடே நீ ஒரு விஷயத்த கேள்விப்பட்டியா? நேத்து ட்ரீ வேலியை சேர்ந்த ட்ரீ ஆன்சிஸ்டர் அவருடைய டிவைன் சக்தியை வர வச்சாராம். இப்ப அவரு டெமிகாட் ரிலிம்ல இருக்காராம். உண்மையை சொல்லணும்னா அந்த ஜாவர்லின் இங்கிருந்து போயிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸை உருவாக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவ்வளோ இம்மார்ட்டல் செக்டை சேர்ந்தவங்களும் ஒண்ணு சேர்ந்து எக்ஸோ சேனை சாவடிக்கிறதுக்காக ஒரு அலைன்ஸே உருவாக்கி இருக்காங்களாம். என்ன எக்ஸோ சேனா? ஆமாண்டா, அவன் தான்டா நம்ம யங் மாஸ்டரோடைய கையை வெட்டினவன். என்னடா திருப்பி யங் மாஸ்டருக்கு நீங்க சரக்கு எடுத்துக்கிட்டு வரீங்களா? ஆமா சார், நீங்க அதை ஒண்ணு கொடுக்க தேவையில்ல, இங்கிருந்து கிளம்புங்கடான்னு சொல்ல அவனுங்க அங்கிருந்து கிளம்புறானுங்க. அவன் என்னடானா சரக்க குடிச்சுக்கிட்டு இருந்துட்டு எனக்கு இது பத்தாது இன்னும் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்ல அவர் அந்த இடத்துக்கு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல அவரு அந்த டெக்னிக்கை எடுத்து காட்டவும், என்ன இது இம்மார்ட்டல் செக்டர் சேர்ந்ததாச்சே, உனக்கு எப்படி இது கிடைச்சிச்சு, இது எப்படி எடுத்துக்கிட்டு வந்தன்றதுலாம் முக்கியம் இல்ல, இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உங்களுடைய லிம்ஸை நீங்க திருப்பி வர வச்சு மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்கு நீங்க திருப்பி வரணும், என்ன இந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனோ கதறிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இம்மார்ட்டல் கேட் செக்ட் லேண்ட காட்டிக்கிட்டு இருக்க. அவன் அந்த இடத்துக்கு எனக்கு ஒன்னும் புரியல, நீங்க எதுக்காக எக்ஸோ சேனை சாவடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரியான் சிஸ்டருக்கு அந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும். ஜாவர்லினுக்கும் டிராகன் கிங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வழி தெரிஞ்சிருச்சு. நம்மளே ஏன் டைரக்டா அதை எடுத்துக்க கூடாது? எதுக்குடா நீ இப்ப தொல்லைய கொடுத்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு, என்னுடைய மீனுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல. நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒரு பிரெடேட்டர் அதுங்களை சுத்தி இருக்கிறதுங்களுக்கு நடுவுல எதுவும் பண்ண மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நல்ல நேரம் வரப்ப அதுங்களை தாக்கணும். எப்பயும் இன்னசென்ட்டாலாம் இருந்துகிட்டு இருக்க முடியாது. அந்த பழம் பயக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பழுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்துக்கிறது தான் எனக்கு புரிஞ்சதுன்னா அந்த எக்ஸோ சேனை கண்டிப்பா சாவடிப்பேன். அப்பதான் இம்மார்ட்டல் செக்டுக்கும் ட்ரீ வேலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அலைன்ஸ் மெயின்டைன் ஆகும். அப்படியே அந்த பொண்ணு அவளுடைய ரக்கைய வர வைக்கவும் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடறான். உன்னுடைய டிவைன் மார்க் மூலியமா இந்த கிளானை நீ ரூல் பண்ணி இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் ஒன்னால திரும்பவும் இந்த கிளான் பக்கமே வர முடியாது. நீ எல்லாம் டெமிகாட் பிளட் லைன்ல இருக்கிறதே பெரிய அசிங்கண்டான்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் படிக்கட்டு மாதிரி அவனை காப்பாத்திருது. யாரான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான். என்ன உன்னை வேணான்னு சொல்லிட்டு துரத்திட்டாங்களா? நீ ஏன் கூடவே வந்துடக்கூடாது? நீங்க தான் அன்னைக்கு என்ன காப்பாத்தி உதவி பண்ணீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ இவங்க 3 பேரும் திருப்பி உயிரோட வர வைக்க இந்த நெக்டர் ஹெல்ப் பண்ணும் தான் நான் நம்புறேன். இது மட்டும் வேலை செய்யலன்னா நான் வேற எதனா வழியை தான் கண்டுபிடிச்சாகணும். இந்த நெக்டர் வேலை செஞ்சிருச்சு. ஃபைனலாக நீங்கள் எல்லாரும் சரியாயிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ 3rd ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலே இந்த எலக்ஸீரியஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப அற்புதமானது தான் சொல்லிட்டு இருக்கேன். அவனுங்க உயிரோட வந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சரி போதும் நிறுத்துங்க. அந்த புனியை எழுந்துட்டு கெக்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ நான் அந்த நெக்டரை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சின்ன பிஸ்டும் என் கூட வந்துருச்சு. இதோடைய பேரு கெக்க. என்னடா இப்பதானடா நல்லா இருந்தீங்க, அதுக்குள்ளார உங்களுக்கு என்னடா ஆயிடுச்சு? சீக்கிரம் எழுந்துருங்கடா. அந்த பூனை என்னடானா எனக்கு என்னன்ற மாதிரி தூங்க ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு என்னடா ஆச்சு, எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே நம்ம ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருதுங்க. அந்த இடத்துல தான் அந்த ட்ரீ இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். உனக்கு அந்த ட்ரீயோடைய ஓனர் கெக்கன்னு நல்லா தெரியும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ன திருட வச்சுட்டல்ல, என்கிட்டே வாடா ட்ரிக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. திருப்பி விழுந்துடுறானுங்க. சரி நடிச்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் அது உங்களை எதுவும் பண்ணாதரான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சின்ன ட்ரீ பீப்புளும் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருது. அந்த எக்ஸோ சேன் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல தான் இருக்கான். இந்த எக்ஸோ சேன் மேல ஒரு வாண்டட் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அவனை யாரு சாவடிக்கிறாங்களோ அவங்களால ரெண்டன்ட் வேலி அதாவது ட்ரீ வேலிக்குள்ளார போக முடியும். அது மட்டும் இல்லாம பரிசுகளும் கிடைக்கும். வாங்கடா நம்ம போயிட்டு அந்த எக்ஸோ சேனை சாவடிப்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்ப இன்னொரு டீமை சேர்ந்தவனோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா. அவன் டெமிகாட் ரிலிம்ல இருக்கக்கூடிய ட்ரீ ஆன்சிஸ்டர் கிட்ட இருந்தே தப்பிச்சு வந்திருக்கான். கண்டிப்பா அவன் வீக்கானால
தான் இருக்க முடியாது, திறமை வாய்ந்தவனா தான் இருப்பான். அதனால நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்க, அவனுங்க என்னடானா வந்த வேகத்திலே ட்ராப்புங்கள மாட்டிக்கிறானுங்க. இன்னொரு டீமை சேர்ந்தவனுங்க அங்க நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு வேற வழியா உள்ளார வந்துட்டு, டேய் எக்ஸ்சூச்சான் எங்கடா இருக்க, எங்களை பார்த்த பயத்துல போய் மறைஞ்சுக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, டேய் என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லுவோம். கூட இருந்தவனுங்களோ, நீ எங்களை குறைச்சி இடம் போட்டுட்டாடா, டே வெயிட் பண்ணுங்கடா, அந்த இடத்துல ட்ராப் இருக்க வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல புகை மூட்டத்தை வர வச்சுட்டு அவனுங்களுடைய கதையை முடிச்சு தள்ளிடுறான். உன்னை யார் இங்க அனுப்புனாங்கன்றத ஒழுங்கா சொல்லிடுறா. ட்ரீ வேலையை சேர்ந்தவங்க வாண்டட் நோட்டீஸை போட்டிருக்காங்க. யார் உன்னை சாவடிக்கிறாங்களோ அவங்களால ட்ரீ வேலைக்குள்ளார வர முடியும். அதனால பல பேர் அலைன்ஸ்ல சேர்ந்து உன்னை சாவடிக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருடா? ஃப்ளையிங் டேகர் செக்டர் சேர்ந்தவங்க. இன்னும் பல பேர் உன்னை சாவடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூ ஃபேமிலியை சேர்ந்த கூலுவும் என்ன கூலுவா இன்னும் அவனுடைய கெட்ட எண்ணத்தை அவன் விடல போல இருக்கு. சரிடா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன அலைன்ஸை சேர்ந்த எல்லாருமே நீ சேலஞ்ச் பண்ண விரும்புறியா? நார்த் வெஸ்ட்ல 30 மைலுக்கு தொலைவில் ஒரு வேலி இருக்கு, அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துருங்க, நான் எல்லாரையும் சேலஞ்ச் பண்றேன். பரவாயில்லடா, நீ ரொம்ப தைரியமான ஆளா தான் இருக்க. ஃபைனலா நீ வெளியில வந்துட்டியா? நீயும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தானே வந்திருக்க. எக்ஸ்சூச்சன், நீ மட்டும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தனா உன்னுடைய கதையை என்னுடைய டிசெண்டன்ஸ் மூலியமா முடிச்சிட்டு இருப்பேன்டா. சரி, நீங்க எல்லாரும் குகைக்குள்ளார ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, ஆனா என்னடா இதுக்கப்புறம் நம்மளால ஓடிக்கிட்டு இருக்க முடியாது, எதிர்த்து சண்டை போடுவோம், இதோட முடிப்போம் அப்படியே நம்மளால நடந்து வந்துகிட்டு இருக்க. மாங்க ஓடுறத பார்த்துட்டு என்ன மாங்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் எங்கடா ஓடுறீங்க? என்னுடைய சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடியே எங்கடா ஓட்டுறீங்க? இன்னும் எதுவும் முடியல, இந்த இடத்துல இருந்து எவனாலையும் போக முடியாதுரா. அப்படியே நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜியை வர வச்சு அதை தடுத்துறான். பிரதர் எக்ஷு, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இவன் தான் ஸ்வாட் டீமன், இவங்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமா தான் இருக்கணும். என்னடா 4th லெவல்ல இருந்துகிட்டு என்னுடைய அட்டாக்கை தடுத்து நிறுத்திட்டு என்ன தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தாக்குங்க. அந்த புகையை பயன்படுத்தி நம்மளுங்க அங்கிருந்து தப்பிச்சிடறானுங்க. சின்ன பையா, ஒன்னு நான் கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பேன். பார்த்தா மாங்கு பைபிளையோ சீனியர் என்ன காப்பாத்த வந்துதான் இப்படி ஒரு நிலைமையில இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, சரி அந்த டூக்கு ஸ்வாட்டிமன் யாரு, உண்மையிலே இது என்ன விஷயம், எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு சொல்ல. இவன் டூக்கு கிளான்ல இருந்து வரான். இந்த கிளானை சேர்ந்தவங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டா தேடி சேலஞ்ச் பண்ணி அவனுங்களுடைய சோடைய சக்தியை அதிகரிக்கணும்னு விரும்புவானுங்க. அதே மாதிரி தான் இந்த டூக்கு டீமன் இந்த ஐலாண்டுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை சேலஞ்ச் பண்ணணும்னு விரும்பினா. என்னுடைய சீனியருக்கு ரொம்ப அற்புதமான மேஜிக்கல் பவர் எல்லாம் தெரியும், இருந்தாலும் அவனுக்கு ஈடா அவரால் நிக்க முடியல. இவன் ஒரு தடவை சண்டை போட ஆரம்பிச்சுட்டானா சாவடிக்கிற வரைக்கும் அந்த சண்டையை நிறுத்தவே மாட்டான். இங்கிருந்து போடா, என்னுடைய சீனியர் பிரதர் என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவருடைய உயிரையே தியாகம் பண்ணிட்டாரு. நான் சின்ன வயசுல இருந்து என்னுடைய சீனியர் கூட தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு டிராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வருவாரு, நான் அவரை மிஸ் பண்ண மாட்டேன். அவர் வரப்ப கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒயின் பாட்டில ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இருந்தாலும் இப்ப சீனியர் என்னை விட்டு போறாரு, ஆனா திரும்ப வரவே மாட்டாரு. சீனியர் பிரதர், நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க, உங்களுக்காக நான் இந்த ஒயினை கொடுக்குறேன். எல்லா எனிமிகளையும் தனியால சமாளிக்க போறியா? ஒரு நிமிஷம் நீ இதை கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கலாம் இல்ல? சில விஷயங்களை பார்த்து பயந்துகிட்டே இருந்தா ஃபியூச்சர்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை நான் சமாளிச்சு தான் ஆகணும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் பேசி ஆகணும், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அவனோ அந்த டெக்னிக் மூலியமா வேற மாதிரி மாறி உக்காந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இந்த ரிவெஞ்ச் அலைன்ஸை உருவாக்கி நீங்க என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அவனும் கோ ஃபேமிலியை சேர்ந்த யங் மாஸ்டர் சில குரூப்புங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த நீ கேள்விப்பட்டியா, இந்த அலைன்ஸ்ல புதுசா ஒரு ரூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பப்ளிக் டூயல்ல யாரு செத்து போனாலும் அதுல நம்ம தலையிடவே கூடாது. அதுக்கு எவனும் ஒருத்தன் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிறதும் நல்லது தானே சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு, என்ன இந்த பேட்டல பாக்குறதுக்காக தான் வர சொன்னியா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கூலு ஸ்பெஷலா ரிவெஞ்ச் அலைன்ஸ்
சீக்வன்ஸை யக்ஷுச்சனை சாவடிக்கிறதுக்காகவே உருவாக்கி இருக்கான். இருந்தாலும் அவரு உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டா இருந்தாரு. இப்போ உங்களுக்கு எனிமையா மாதிரி இருந்தாலும் நீங்க இத பார்த்தே ஆகணும்ல, உனக்கு தெரியும் இல்ல இப்ப நம்ம அந்த டிராகன் கிங்க கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இம்மார்டல் மெம்பருங்கள டிராகன் ஐலாண்டு ஃபுல்லா டிராகன் கிங் எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆள் பலமும் அதிகமாயிடும். நடந்தா நல்லா தான் இருக்கும். சரி ஐனஸ், இந்த பேட்டல்ல யாரு கடைசியா உயிர் பொழைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? குழுவா இல்ல யக்ஷுச்சன்னான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, எவனோ ஒருத்தன் ஹியூமன் வேர்ல்டுல இருந்து வந்தான், அவனை போயிட்டு இந்த அளவுக்கு நீங்களே பெரிய ஆளா ஆக்கி விட்டீங்களேடான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இது முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு வந்தவனோ இவன் ஃபாரஸ்ட் ட்ரைப் அப்புறம் சில பேருங்களையும் தோக்கடிச்சிருக்கான்டா. இங்க பாரு யாரு வந்து பேசுறாங்கன்னு. நீ தானடா அந்த நாய் நேத்து அடி வாங்கிக்கிட்டு வந்தது. அடே என்ன நீ சாக விரும்புறியா? யாரோ வராங்கன்னு அவன் சொல்றான். பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் அங்க வரான். அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல கூலு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஃபிளையிங் டேஜர் செக்டர் சேர்ந்தவங்களும் ஃபேண்டம் செக்டர் சேர்ந்தவங்களையும் அவனுக்கு கீழே வேலை செய்யறதுக்காக வர சொல்லியிருக்கான். அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு எவனோ ஒருத்தன் டே யக்ஷுச்சன் சாவறதுக்கு தயாராயிடுறான்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்புறான். என்ன இவனுடைய கில்லிங் இன்டென்ட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்றான். ஃபேண்டம் என்கிமான்னு சொல்லவும் இன்னும் 2 பேர் வந்துட்டு அந்த இடத்த சுத்தி அப்படியே ஸ்பிரிச்சுவல் கேட்டுங்க மாதிரி வர வச்சு அவனுங்களுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோக்கு கண்ணு கூச ஆரம்பிச்சிருது. அப்படியே அவனுங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்ப நம்ம ஹீரோக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. அப்படின்னா உங்களை பத்தி தான் ஈசான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தானா, உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியலடான்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய கண்ணை கட்டிடுறான். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காடா, சாவறதுக்கு தயாராகிறான்னு சொல்லிட்டு வெட்ட போக நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான். அவனை கிட்ட வர விடாதீங்கடா, சீக்கிரம் அவனுடைய கதையை முடியடான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை உடைச்சு தள்ளிட்டு அவனுங்க பேசுனதை பயன்படுத்தி அவனுங்களை அடிச்சு காலி பண்ணிடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னடா என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அவனுடைய கதையை அப்படியே முடிச்சுட்டு அந்த கட்டியும் அவுத்துறான். என்னடா ஒருத்தனை உங்க எவனாலையும் சமாளிக்க முடியலையா? நீங்க எல்லாரும் வேஸ்ட்டுடா. நீ ஒன்னும் கவலைப்படாதடா. கூலு இன்னும் அவனுடைய மூவை பயன்படுத்தவே இல்லை. என்ன இந்த யக்ஷுச்சன் முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆகி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவோ நான் சண்டைக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நான் இங்க வந்திருக்கேன். இந்த சண்டை ஒருத்தர் அவங்களுடைய உயிரை விடுற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். யக்ஷுச்சன் இந்த தடவை நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு அவனுடைய கையில இருந்து பாம்புகளை வர வைக்கிறான். என்னது அது கூலுவோடைய கையில? அது பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்னேக் ஹேண்ட் வந்து இம்மார்டல் செக்டர்ல இருக்கக்கூடிய ஃபார்வர்டியன் டெக்னிக்கா இருக்கும். அந்த டெக்னிக் மூலியமா கொஞ்ச நேரத்துக்கு அவனுடைய சக்தியை பல மடங்கு அவனால அதிகரிக்க முடியும். இது மூலமா அவனுடைய உடம்பும் டேமேஜ் ஆகும், அவனுடைய லைஃப் லைனும் குறைஞ்சிரும். கண்டிப்பா இந்த கூலு கிரேசியான ஆளா தாண்டா இருப்பான். என்னடா சாவோடைய சத்தம் உனக்கு கேக்குதா? சரி நீ ஒண்ணு கவலைப்படாத, அவ்வளவு ஈஸியெல்லாம் நான் உன்னை சாவடிச்சிட மாட்டேன். இது வெறும் ஆரம்பம் தான். ஒருத்தருடைய உயிர் போறதுக்கு முன்னாடியே நீ எப்படிடா முடிவு எடுக்கலாம்? அடச்சா இந்த ஸ்னேக் டீமன் வேற எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் எதனா ஒரு வாய்ப்பை கண்டுபிடிச்சு அவனுடைய கையை வெட்டியே ஆகணும். செத்து போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிகளை பயன்படுத்தி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்து அப்படியே அவனுடைய ரிங்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிகளை வர வச்சு அவனுடைய கையை வெட்டி தள்ளிறான். இல்ல என்னுடைய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பாக்குறத பார்த்துட்டு டே யக்ஷுச்சன் இன்னைக்கு கண்டிப்பா நீ சாகதாண்டா போறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்க்ரோலை வெளியில வர வச்சு டார்க் போர்ல இருக்கக்கூடிய கோஸ்ட் ஸ்பிரிட் வெளியில வரட்டும், என்னுடைய சக்தியை பயன்படுத்தி வர வச்சு திருமணம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்த சுத்தி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்களா வர ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேலை செய்யவே இல்லை. டே உன்னுடைய சக்தி பத்தல, நீ உன்னுடைய லிமிட் அடைஞ்சிட்ட, உன்னுடைய கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க வர யங் மாஸ்டர் கூட இருக்கிறவன் வந்து நம்ம ஹீரோவை தடுத்துட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நின்றுகிட்டு இருக்க. என்ன இவனா என்ன ப்ரொடெக்டரே வந்துட்டாரா? அப்படின்னா ஃபேமிலி அவங்களுடைய ட்ரம் கார்டையே பயன்படுத்த போறாங்களா? நீ இப்ப என்னதான் சொல்ல வர? ப்ரொடெக்டர் வந்து டிராகன் ஐலாண்டுக்குள்ளார வரணும்னு
சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய ரிலிமை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காரு. குயான் யக்ஷுச்சானை சாவடிக்கணும்னு நினைச்சா அவருடைய சக்தி கண்டிப்பா வெளியில வந்துரும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா குயானுக்கு வரப்போற பின் விளைவுகளை அவரால் சமாளிக்கவே முடியாது. என்ன பின் விளைவுகள்? அவருடைய உடம்பும் சோலும் அழிஞ்சு போயிடும். என்ன மாஸ்டர், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சாதாரண ஹியூமன் வேர்ல்டுல இருந்து வந்த சின்ன பையன் கு ஃபேமிலி கூட இவ்வளவு நேரமா சண்டை போட்டுட்டு இருக்கானா? நான் இங்க வந்ததுனால என்னால இந்த சண்டையை பார்க்க முடியும். என் மாஸ்டர், உங்க ரிலிமோடைய சக்தி பத்தல. அது மூலியமா ஃபார்பிடியன் சோலை வெளியில வர வைக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு நிறுத்துங்க. நகர்ந்து போடா, இன்னைக்கு நான் அவனை சாவடிக்காம விட மாட்டேன்டா. இல்ல, இந்த ஸ்க்ரோல் டெக்னிக் பேக் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யங் மாஸ்டர், சீக்கிரமா இதை நிறுத்துங்க. இல்ல, இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை நிறுத்த முடியாது. நான் யங் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சப்ரஸ் பண்ணி வச்சிருந்த ரிலிமோடைய சக்தியை வெளியில வர வச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கிள் யான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், யங் மாஸ்டர், எல்லாம் என்னுடைய தப்பு தான். நான் உங்களை சரியா ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தா இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்காதுன்னா இந்த டெக்னிக்கை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்களை கொடுக்க அந்த இடத்துல அப்படியே மாஸ்டர், ப்ளீஸ் எட் ஃபேமிலி கிட்ட ஓல்டு சர்வெண்டான நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்தேன்னு சொல்கிறேங்க. பார்த்தா கூலுக்கு 5th லெவலில் இருக்கக்கூடிய மார்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லூஷன் டீமன் பாடி வந்துருது. அப்படியே மேலே இருந்து தண்டர் வந்து அந்த ப்ரொடெக்டராக இருந்தவனுக்கு பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்துட்றாங்க. டிராகன் ஐலாண்டோடைய எட்டுக்கு இவனுடைய சக்தி வெளியில் வந்தது அதுக்குள்ளார தெரிஞ்சு இவனுடைய கதையை முடிச்சுட்டாரா. ஃபியூச்சரில் நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். யக்ஷுச்சன், என்னுடைய அங்கிள் இறந்து போனதுக்கு உன்னுடைய உயிரை எடுத்து அவருடைய ஆத்மாவை சாந்தி அடைய வைப்பண்டா. இவனுடைய சக்தி ஆல்ரெடி என்னுடைய 4th லெவலில் சப்ரஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய உடம்பு இப்போ ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியுதுன்னா இவனை எப்படி சமாளிக்கிறது? எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் போகிற இடத்துலலாம் ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷனாக வர வச்சுக்கிட்டே போகிறான். வீடியோ சேலிங் காடி, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னுடைய சக்தி உன்னுடைய உடம்பு இன் எனர்ஜி மூலியமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற இன் எனர்ஜி எல்லாத்தையும் நான் சீல் பண்ணிட்டேன்னா உன்னுடைய உடம்பு கொலாப்ஸ் ஆயிடும்டா. உன்னுடைய சக்தி எனக்கு முன்னாடி வேலையே செய்யாது. நீ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு உனக்கு வழியே கிடையாது. இன்னைக்கு நான் உன்னுடைய கதையை முடிக்க போறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி அடிக்கவும் அந்த இல்லூஷன் டீமன் பாடிக்குள்ளார இருந்து அவனுடைய ஒரிஜினல் பாடி வெளியில வந்துருது. நான் தான் யக்ஷுச்சான். டிராகன் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சாவடிச்சு பழி வாங்கணுன்ற எண்ணத்துல இருப்பீங்க. ஆனா உங்க யாராலையும் என்ன சாவடிக்க முடியாது. ஆனா நான் உங்க எல்லாருமே சாவடிப்பேன். இவன் என்னடா கிரேசியா நம்ம எல்லாருமே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இல்ல, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறான். இதுக்கப்புறம் அவன் கூட யாருன்னா மோதணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்குள்ளரே நம்மளால இவனை தோக்கடிக்க முடியுமா இல்ல நம்மளுடைய உயிர் போயிடுமான்னு சொல்லிட்டு முதல்ல யோசிச்சு பார்ப்பாங்க. பரவாயில்ல, இவங்கிட்டையும் ஏதோ திறமை இருக்கும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போட்டியிலும் இவன் தான் வின்னர் ஆகி இருக்கான். இல்ல, இவன் இன்னும் ஜெயிக்கல. அப்படியே நம்ம ஹீரோவா அந்த யங் மாஸ்டர் நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்க தூரத்துல இருந்து ஒரு ஈட்டி வரத்தை பார்த்துட்டு யக்ஷுச்சான், நம்ம 2 பேரும் ஒன்னா செத்து போலாண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வர நம்ம ஹீரோ டக்குன்னு நகர்ந்து அந்த அம்பை பிடிச்சி யங் மாஸ்டரை குத்தி சாவடிச்சிடறான். அதுக்கு முன்னாடி அவளை பார்த்ததை யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஐனஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணியும் மூடிடுறான். பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துகிட்டு இருக்க. அவளோ, ஐனஸ், இந்த ஷோ இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எவனோ ஒருத்தன் அலைன்ஸ் டுயலுக்குள்ளார அவுட் சைடருங்களை அலோ பண்ணக்கூடாது. ஒருவேளை இவங்க நம்ம மேஜர் அலைன்ஸோடைய ரூல்ஸை மீறி இவனை சாவடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்களோ என்னவோ. சரி, முதல்ல இவன் என்னதான் பண்றான்னு நம்ம எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம். என்ன, இதையும் நீ தான் ஏற்பாடு பண்ணியா? அப்படியே அவன் அந்த இடத்துல வந்து நிக்கவும் அப்படியே அதிர ஆரம்பிச்சிருது. அப்படின்னா இந்த அலைன்ஸோடைய லாஸ்ட் மெம்பர் நீதானா? அது இப்போ
முக்கியம் கிடையாது. இப்ப எனக்கு என்ன முக்கியம்னா உன்னுடைய சாவு தான்டா. நீ தேவையில்லாம பல பேர்கிட்ட வம்பு இழுத்துட்ட. ஏதோ லக்ல இவ்வளோ நாள் நீ உயிரோட இருந்துட்ட. ஆனா இதுக்கப்புறம் உன்னால உயிரோட இருக்க முடியாதுடா. எனக்கு லக்கு மேலலாம் நம்பிக்கை இல்ல. என்னுடைய ஸ்ட்ரென்த் மேல மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய ரிங் ஃபார்மேஷனை வர வச்சு அப்படியே அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஹியூமன் வேர்ல்ட சேர்ந்த உன்னுடைய டெக்னிக் ரொம்ப வீக்கா இருக்குடா. இந்த டெக்னிக்கே போதும்டா உன்னை சாவடிக்கிறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுடைய தொப்பி கழட்டிக்கிட்டு போயிடுது. என்ன நீயா? இதுக்கப்புறம் நான் என்னுடைய சக்தியை அடக்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டே யக்ஷு சான், இன்னைக்கு என்னுடைய டிவைன் ஸ்பெல் கேஸ்டர் மூலியமா உன்னுடைய உயிரை எடுக்காம விட மாட்டேன்டா. நீலாம் ஒரு காடாடா. ஒரு பொண்ணு சொல்றான்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு தெரியாமலே என்னை எதிர்த்து சண்டை போட வந்துட்ட. கடவுளுடைய சக்தி இருக்கக்கூடிய எங்களுக்கு முன்னாடி மனுஷ எறும்பு நீ வெறும் குப்படா. காடோடைய சக்திக்கு முன்னாடி மார்டல் வேர்ல்டை சேர்ந்த ஒன்னால எதிர்த்து நிக்க முடியாதுடா. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இந்த சண்டை இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். சாவறதுக்கு தயாராகிடுடா. யக்ஷுச்சன் காடோடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஏத்துக்கோ. இவன் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. ஆமாண்டா, யக்ஷுச்சனுடைய கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரேண்டோடைய டிவைன் பவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு மோசமான அட்டாக்ல இருந்து கண்டிப்பா யக்ஷுச்சனால தப்பிக்க முடியாது. மாட்டலான நீ எல்லாம் வெறும் குப்பை தான்டா. என்னுடைய டிவைன் சக்தியை உன்னால தடுக்க முடியும்னு நினைச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. இன்னைக்கு உன்னுடைய உயிர் போக போகுது. நீ இங்கேயே செத்து போக போறடா. அந்த இடத்துல இருந்தா லைஃப் நெக்டார் கிறிஸ்டலும் நம்ம ஹீரோ கூட இருந்த பொண்ணு உருவத்துக்கு மாறிட்டு யோஷுயி நீ திரும்பி என்கிட்ட வருவன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே என்னுடைய உடம்பை பார்த்து குப்பன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னுடைய மன வலிமை ஒரு ஸ்வாடு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இன்னைக்கு என்னுடைய சக்தியை நீ பாப்படா. என்ன மார்டல் ரிலிம் டிரான்சென்டிங்கா ஜிவி எம்பரர் ஸ்டார் ஸ்வாட். எனக்கு இப்போ நேரம் அந்த எவன்ல இருந்த சக்தி வந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ அந்த எம்பரர் ஸ்டார் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ நீ 1-2 ஸ்பெல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ ஒன்னையே காடுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கியாடா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? சாகரத்துக்கு தயாராகிடுறா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒன்றை நீயே கடவுள்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்ப. நாங்கள் இருக்கிற இடத்துல சேஜுங்களை தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒன்றை மாதிரி நோபுல்லு கடவுள்னு போய் சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாதுரா நாங்கள். இன்னைக்கு என்னுடைய உண்மையான சக்திக்கு என்னன்றத நான் காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய சக்தியை பயன்படுத்தி ஆட்டை பம்ப் பண்ணவும் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே அவனுடைய சக்தி மூலிமா டிவைன் ஷேட் ஆஃப் த காட் 6th எமன்லி ஆஃப் மார்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அவனுடைய சக்தி மூலிமா பெரிய உருவத்துக்கு மாறிடுறான். கூசாயை சேர்ந்த மக்கள் பேய்களையோ கடவுளையோ நம்பிக்கிட்டு அவங்களுடைய வேலையை செய்யாம இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீ கடவுளாவே இருந்தாலும் என்ன உன்னால ஜட்ஜ் பண்ண முடியாதுடா. அப்படியா? இப்ப சாவடிச்சதுக்கு அப்புறம் தெரியும்டா.
இவ்வளோ வீக்கா இருக்கிற நீ எல்லாம் எப்படிடா காடான? நீ காடாவே இருந்தாலும் உனக்குள்ளார இருந்தும் ரத்தம் தான் வெளியில வருது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நீ தோத்து போயிட்டடா. நீ சாதாரண மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா அதை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ காடுன்னு சொல்லிக்கிறதுக்கான தகுதியை இழந்துட்டடா. அந்த பொண்ணு இவன் எப்படிடா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்குள்ளாரையே இவன் என்ன கண்டினியூஸா எல்லாரையும் தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கான். இவனுடைய சக்தி என்னுடைய சக்தியை சப்ரஸ் பண்ணிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. சீக்கிரமா போயிட்டு அவனை தடுத்து நிறுத்துன்னு சொல்ல அவளோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ முதல்ல போய் உன்னுடைய காயங்களை சரி பண்ணுடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இம்மார்டல் செக்ட சேர்ந்தவங்கள சாவடிச்சுட்டு நீ அசால்ட்டா இங்கிருந்து கிளம்பிடலான்னு நினைச்சிருப்ப. எங்களுடைய ரூல்ஸ் படி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கானவங்களால மட்டும்தான்டா சர்வே பண்ண முடியும். ரூல்ஸோ என்னவோ அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதே மாதிரி தான் நான் உனக்கும். ஏன்னா இப்ப என்னுடைய எனர்ஜி சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு தானே என்ன இப்படி சுத்தி வளைச்சிருக்க. உனக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் என்னை எதிர்த்து இப்படி பேசுனதே கிடையாது. இப்ப நீ தனியாளு தான். அதனால உன்னுடைய கதையை முடிக்க போறேன். பார்த்தா அந்த இடத்துல என்னவோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது. என்ன 4 கை இருக்கக்கூடிய ஜெயிண்ட் ஏப்பா? என்ன ஏப்பு நீயா? எதுக்காக இந்த குரூப் ஏப்பு எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்குங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா கூட்டிக்கிட்டு வாட்டர் ஃபால் ரிவர் பேங்க்ன்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஏப்ப என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் எப்படி உன்னை கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்கன்னு கேட்டா அது வாயை காட்டுது. எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வேகமா அப்சர்வ் பண்ண முடியும்னு. அப்புறம் பிரதர் ஏப்ப இதுக்கப்புறம் நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய சக்தியை நான் வெளிக்கொண்டு வந்துட்டேன். சரி அவங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஏப்போ அங்கிருந்து கிளம்பிடுது. சரி நீ சொல்ல வரது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஏ. அப்படியே நம்ம ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வர நம்ம போன மேலே ஏறிக்கிட்டு கெக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நான் திரும்ப வந்துட்டேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் என்னுடைய ஏப்பு பிரதரை கூட்டிக்கிட்டு வராம இருந்தீங்கன்னா என்னுடைய கதையை இன்னைக்கு அவனுங்க முடிச்சிட்டு இருப்பானுங்க. நாங்களும் உங்களுக்காக லேண்ட்யாவை பத்தி கண்டுபிடிச்சுக்கிட்டு வந்திருக்கோம். என்ன உண்மையாவா? இப்ப அவ எங்க இருக்கிறான்னு கேட்க ஒரு மேப் எடுத்து கொடுத்துருதுங்க. இது ஓல்டு பேனியா சாக்ரிஃபைஸ் சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துட்டு அந்த கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டு போயிட்டு வைக்கவும் ஒரு கை மாதிரி அதை எடுத்துக்கிட்டு ஒரு மேப்பை கொடுத்துருது. அப்படின்னா இந்த மேப்பு நேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கா? அப்படின்னா இப்ப அந்த லேனோ போன்சில இருக்காங்களா? நம்மளுக்கு மாஸ்டர் ஆர்டர் போட்ட மாதிரி சீக்கிரமா போயிட்டு அந்த கொலகாரனை நம்ம பிடிச்சிக்கிட்டு வந்தாகணும். அப்படியே நம்ம ஹீரோவோ அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடும். அப்படின்னா நம்மளுக்கு எதிரில் இருக்கிறது தான் அந்த போன்சியா? என்னடா அங்க வேகமா ஓடுது? அப்படின்னா இதுதான் அந்த பர்பிள் டிராகன் கிங்கா? நம்ம போன பயலோ அதை பார்த்துட்டு துள்ளிக்கிட்டு போகவும் நம்ம ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடறான். சொன்னா கேளு, நீ அந்த இடத்துக்குலாம் போக கூடாது. பார்த்தா அந்த டூக்கு சோடி மண்ண அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன இவனா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த டிராகனை பிடிச்சி இந்த டிராகனை இதுக்கப்புறம் என்னோடையே தான் நான் மாற்றிக்க போகிறேன். அடங்காத குதிரையை அடக்கிறதுக்கு பொறுமை தேவை. ஆனால் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்டிட்டா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜி அனுப்பவும் ஒரு சோடு அதை தடுத்துட்டு அதிலிருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளியில வர அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. என்ன டைம் ஸ்டாட்டிக் டெக்னிக்கா? என்ன இவ்வளோ நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தது போதுமா? நம்ம திரும்பி போறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அந்த காடஸ் சொல்லவும் அந்த டிராகன் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுது. உனக்கு சாவடிக்கிறதுன்றது செகண்ட் நேச்சரா அமைஞ்சிருச்சு. இவன் இதயத்தோட ஆழ முழுக்க ஈவில் சக்தியா நிறைஞ்சிருக்கு. இவனை மாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. என்ன இந்த டிராகன் ஐலாண்ட்ல என்ன தடுத்து நிறுத்துற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் இருக்காங்களா? அப்படின்னா எனக்கு ஆப்போனண்டா இருக்க
இருக்கக்கூடிய ஒத்தான பர்சன் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு வாய்டு ஸ்பேஸ் மாதிரி ஓபன் ஆகுது. யாரா இந்த இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது? இந்த இடத்த யாரு இப்படி பண்ணது? ஒரு வழி அவங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டிராகன் கிங்கோ உண்மையிலே அவனுடைய சோடு கிட்ட இருந்து வேகமா தப்பிக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த டிராகன் கிங்கு இந்த இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன இது? இது வந்து ஸ்டோன் டேப்லெட் ஆச்சு. இது பார்க்க எல்லோ ரிவர்ல இருந்தது மாதிரியே இருக்கு. அந்த இடத்துல தான் நான் கியூஐ கல்டிவேஷன் மெத்தடையும் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒன்ன இம்மார்டல் ரிலிம் டிராகன் ஐலாண்டுல பாப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எட்டர்னல் ஐலாண்டா? ஒருவேளை இலூஷனா இருக்குமா? ஏய் கெக்க, எங்க ஓடாத நில்லு. பார்த்தா அதுவும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. அப்படியே அவங்க எல்லாரும் உள்ளார வந்து சேர்ந்துறாங்க. என்ன போன்சியில இந்த மாதிரி ஒரு இடமா? ஒருவேளை இந்த இடத்துல யாருன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களான்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஸ்கெலட்டன் பயபுலியோ ஒரு எலும்பு கூட மாஸ்க் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கவும் அதை பார்த்துட்டு இன்னொரு ஸ்கெலட்டன் புடுங்க போயிருது. எப்படியோ அவங்க கூட சண்டை போட்டு அதை வாங்கிடுறான். அவனோ போய் இடிச்ச இடியில அந்த இடத்துல அடுக்கி வச்சிருந்த அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் அப்படியே ஒண்ணு ஒன்னா சரிய ஆரம்பிச்சிருதுங்க. திடீர்னு அந்த இடத்துல வாய்டு ஸ்பேஸ் ஓபன் ஆகி நம்ம ஹீரோவா உள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுது. ஆமா, இது என்ன இடம்னு தெரியலையே. உன்னுடைய கல்லறடா. ஆமா, நீ யாரு? எதுக்காக நீ என்ன தாக்க நினைக்கிற? என்னுடைய இடத்துக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்ததை நீ கெடுத்துட்ட. அதனால உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே திருவண்டா. அப்படியே நம்ம ஹீரோவா அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜி மூலியமா அது எல்லாத்தையும் தடுத்துட்டு நாங்க வர வழியில எலும்புகளை அடுக்கி வச்சுட்டு இருந்துச்சு. அதையே நீ சொல்ற. ஆனா நாங்க அதை அழிக்கவே இல்லடான்னு சொல்லவும் நீங்க அதை அழிக்கலாம், அதை நான் திருப்பி கட்டிப்பேன். ஆனா பாதியை அழிச்சது ரொம்ப தப்பு. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டா. இவன் என்ன ரொம்ப வியடா நடந்துக்கிறான். அப்படியே அவனும் ஸ்பேச்சுவலான்ற டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம ஹீரோவா கிட்ட இழுத்து அடிச்சு பறக்க விட்டுறான். அப்படியே திருப்பி கிட்ட இழுக்கவும் நம்ம ஹீரோ அடிக்கிற மாதிரி வரவும் அப்படியே வேர்ல்ட பாட்டுன்னு சொல்லிட்டு நம்மால திருப்பி பின்னாடி தள்ளிடுறான். நம்ம ரெண்டு பேருமே 5th லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கோம். எனக்கு ஈக்குவலா ஒன்னால ஸ்பேச்சுவல் ஸ்பிரிட் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியறத பார்த்து நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். என்ன ஸ்பேச்சுவல் ஸ்பிரிட் டெக்னிக்கா? என்னடா உனக்கு அப்படின்னா அந்த ஸ்பிரிட் டெக்னிக்கை பத்தி தெரியாதா? அதை பத்தி நீ கேள்வி கூட பட்டது கிடையாதா? அப்படின்னா இதுக்கப்புறம் நீ அது என்னன்றத தெரிஞ்சுப்ப. சரி, நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா? நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னா உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீ எனக்கு சொல்லிடணும். அப்படின்னா உனக்கு உண்மையிலே டைம் சுப்ரீம் ஸ்பேஸ் கிங்கோடைய கான்செப்டான ஃபார்மேஷனை பத்தி எதுவுமே தெரியாதாடா? அப்படியே நம்ம ஹீரோவா அவனுடைய ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணவும் என்னடா உன்னுடைய சீலிங் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி என்ன சீல் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? ஆனா இது என்னுடைய இடம். என்னுடைய இடத்துல நான் தாண்டா ராஜா. சீலிங் காட் டெக்னிக். உன்னுடைய சக்தி என்ன இவ்வளோ பயங்கரமா இருக்கு? உன்னுடைய பேர் என்ன? நான் தான் யக்ஷுச்சன். நீ ஏன் திடீர்னு காணாம போயிட்டேன்னு ஸ்கெலட்டனுங்க கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தரை சந்திக்க வந்திருந்தேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ இம்மார்டல் பீன்ஸா? ஆனா இவங்க 3 பேரு தான் இருக்காங்க. 4 பேர் இருந்தா இன்னும் பேலன்சபிளா இருக்கும். அந்த ஸ்கெலட்டனும் கீழே கையை காட்டுவோம், ஒன்னெல்லாம் என்னால கணக்குல எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல நம்மளால மூஞ்சி தூக்கி வச்சுக்குது. சரி, இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளார சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பேர் வந்து லியூமு. இந்த பிரச்சனைய நம்ம இதோட விட்டுருவோம். நீங்க சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புங்க. இவன் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோவுடைய காலில் அந்த ஆன்சிஸ்டர் ட்ரீயாண்ட ஏற்பட்ட சிம்பிள் திருப்பி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. மேடம், எங்களால அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல. அவன் திரும்ப இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். சரி, அந்த டிராகன் கிங்க பத்தின தகவல் எதனா உனக்கு கிடைச்சிச்சா? அதை பத்தின தகவல் ஏதோ கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு சில நியூஸுங்களும் கிடைச்சிருக்கு. நம்ம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஆனா நம்மளுக்கு எல்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது படி நம்மளால யக்ஷுச்சனை சாவடிக்க முடியலன்னா அவனை சாவடிக்கிற மாதிரி யாருன்னா ஒருத்தரை நம்ம கண்டுபிடிச்சா போதும்.
சிஸ்டர், இந்த இடத்துல டிராகன் கிங் இருக்கிற மாதிரியே தெரியல. ஒருவேளை நம்மளுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் தப்பானதா? யாரு நீ? எங்களை விடுடா. அந்த சவுண்டு நம்மளுடைய சிஸ்டருங்களுடைய மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஒருத்தன் அந்த பொண்ணை அடிக்கவும், அந்த பொண்ணு வந்து அவனை தடுத்து நிறுத்திட்டு, உனக்கு பிங்க் அலைன்ஸோடைய கான்சிக்வன்சஸ பத்தி தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கொடையை பயன்படுத்தி அவனை அடிச்சுக்கிட்டு இருந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். அவனும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். யாரு இந்த மாதிரி பண்ணது? பிங்க் அலைன்ஸை சேர்ந்தவங்க. கண்டிப்பா இதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து தீருவோன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு சிக்னல் வருது. இது இம்மார்டல் செக்டோடைய சிக்னல் ஆச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சில பேர் இறந்து போயிருக்காங்க. இவங்களுடைய ஃபியூரி எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா இதை திறமை வாய்ந்த ஒருத்தனால தான் செஞ்சிருக்க முடியும். மாஸ்டர் நம்மளுடைய மொத்த மெம்பருங்களையும் அந்த எக்ஷு சேன் சாவடிச்சுட்டான். என்ன எக்ஷு சேனா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இன்னும் சில பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படின்னா யான் குயிங் சங் சொன்னது எல்லாம் உண்மையா? இதை கண்டிப்பா சாதாரண ஆளால பண்ணி இருக்கவே முடியாது. முதல்ல போயிட்டு அந்த எக்ஷு சேனை பிடிச்சிக்கிட்டு வாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. சீக்கிரமாவே அந்த எக்ஷு சேனை மொத்த ஃபோர்ஸை சேர்ந்தவங்க எல்லாம் போயிட்டு ரிவெஞ்ச் எடுத்தே தீருவாங்க. சரி, நீயும் இங்க இருந்து போய் மறைஞ்சுக்கிட்டு இரு. டைம் வரப்ப நீயும் கூட சேர்ந்து தாக்கு. உண்மையிலேயே இந்த திட்டம் ரொம்ப பிரில்லியன்டானது. ஏன்னா இப்ப மத்தவங்களும் அந்த எக்ஷு சேனோடைய எனிமையா மாறிட்டாங்க. எல்லாரும் இப்ப அவனை சாவடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. சரி ஐனஸ், இப்பயாச்சும் நீங்க அந்த டிராகன் கிங் எங்க இருக்குதுன்றத பத்தி இன்ஃபர்மேஷனை என்கிட்ட சொல்ல முடியுமா? சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மலை மேல டிராகன் கிளானுங்க இருக்கிறதா நம்மளுக்கு ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த டிராகன் கிங்கும் கண்டிப்பா அங்கதான் இருக்கும். ஓ, அப்படின்னா அந்த மலையில தான் இருக்கா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவனுக்கு 3 பேரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவ அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்பி நம்ம ஹீரோவை என்னவோ பண்ணிடுறா. யக்ஷுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட இருந்த பொண்ணு உருவத்துக்கு மாறிடுறா. என்ன ரூஷிவேவா? ரூஷிவே, என்ன மன்னிச்சிரு. என்னுடைய சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியல. இல்ல, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. இவ்வளவு நாள் ஆனாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படியே நைஸா அந்த கொடையில இருந்து கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை குத்த போவன். நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு யாரு நீன்னு கேட்கவும், அடே நீ தானே நேத்து என்னுடைய சிஸ்டருங்களை சாவடிச்சது. ஆனா அதுக்குள்ளார எல்லா விஷயங்களையும் நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கொடைகளை நம்ம ஹீரோவை சுத்தி வர வச்சுக்கிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோவோ மத்தவங்க செத்து போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல டக்குன்னு அவ நம்ம ஹீரோவை குத்த வரவும், நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய ரிங் ஃபார்மேஷன் மூலியமா அதை தடுத்துறான். இவளுடைய அம்பல்லா ஃபார்மேஷன் மூலியமா அவ எங்க இருக்கிறான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. கண்டிப்பா இவ திறமை வாய்ந்த ஆளா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவை குத்த வரவும் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சறான். திருப்பி உதைக்க வரவும் நம்ம ஹீரோ அவளுடைய காலை பூடிச்சுக்கிறான். நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? உன்னுடைய மூவ் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க. நான் மட்டும் உன்னை சாவடிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா எப்பயோ உன்னை சாவடிச்சிட்டு இருப்பேன். அப்படியே உள்ளுக்குள்ளாரே மாஸ்க் மேனோட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கான். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நான் அந்த இம்மார்டல் செக்டோடைய ட்ராப்ல விழுந்துட்டனும். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லி ஆகணும். நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். இப்ப இந்த டிராகன் ஐலாண்ட்ல சிச்சுவேஷன் எதுவுமே சரியில்லை. நாங்க மட்டும் எக்ஸு சேனை கூட கூட்டணி வச்சுக்கிட்டா எங்களுக்கு சப்போர்ட்டாவும் இருக்கும். ஆபத்துல இருந்தும் நாங்க பாதுகாப்பா இருக்க முடியும். ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. இதுக்கு முன்னாடி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி நடந்துருச்சு. என்னுடைய பேரு லூயூரியான், பிங்க் அலைன்ஸை சேர்ந்தவ. என்ன மன்னிச்சிரு யக்ஷு. என்ன உனக்கு தெரியுமா? நீ கூலுவை தோக்கடிச்சு இந்த இடம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டல்ல. சரி, நீ எங்களுடைய பிங்க் அலைன்ஸ்ல சேர்ந்துரு. என்ன என் கூட கூட்டணி வச்சுக்க போறீங்களா? என் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆபத்து. அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம அலைன்ஸை மற்றவங்களுக்கு தெரியுற மாதிரி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பிரைவேட் அக்ரிமெண்டா இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணணும். சரி, இன்னும் கொஞ்சம் நாள்ல கண்டிப்பா எனக்கு ஆபத்து வரும். அந்த நேரத்துல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதெல்லாம் ஒரு விஷயமா? கண்டிப்பா வாங்கிட்டு இருக்கிற திறமைக்கு அந்த ஆபத்துல இருந்து நீயே வெளியில வந்துருவ. சரி, நம்மளுடைய அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். டேக் கேர்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. நான் இந்த இம்மார்டல் வேர்ல்டுக்கு வந்து 4 மாசம் ஆகுது. ரியோ ஷூ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே பொழுது விடிஞ்சிருது. நான் இந்த இடம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன். ஆனா அந்த கார்டஸ் இருக்கிறதுக்கு அடையாளமா எனக்கு ஒண்ணு கூட கிடைக்கலையே. பார்த்தா பயபுலியோடைய உடம்புல இருந்து அந்த மரம் வெளியில வந்துட்டு ஒரு சைடு சிக்னல் கொடுக்கவும், மரத்து மேல போய் அந்த இடத்த பார்த்துட்டு வந்துட்டு இந்த சைடு வாங்கின கையை காட்டவும் மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா இதுதான் அந்த ஸ்கை ரீச்சிங் டிவைன் ட்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. நம்ம ஸ்கெலட்டனுங்களும் இது ரொம்ப போர் அடிக்குது, வாங்கடா நம்ம போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி
சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம இவ்வளவு தூரமா நடந்து வந்தது எல்லாம் இந்த மரத்தோடைய கிளைங்க தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம போன பைபிள்லயே ஒரு முட்டையோடைய ஓட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுல உட்காந்துக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இதுதான் உன்னுடைய வீடான்னு கேட்கவும் ஆமான்ற மாதிரி பைபிள்ல தலையாட்டுது. என்ன இந்த இடத்துல நீ மட்டும்தான் இருக்கியான்னு சொல்லவும் திருப்பி அந்த மரம் வெளியில வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நம்ம ஹீரோக்குள்ளார அனுப்பி நடந்ததை எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிருது. ஓ! அதனால தான் நீ இந்த ட்ரீ கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருக்கியா? எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு தான் இத உன்கிட்ட விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ உன்னுடைய பேரண்ட்ஸுங்கள தேடி இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்ட. இப்ப நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் வீட்டுக்கு போகணும்னு மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி வா நம்ம 2 பேரும் ஒண்ணாவே போலாம். சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. சீனை கட் பண்ணா டிராகன் கிளான் மவுண்டெயினை காட்டிக்கிட்டு இருக்க, அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த டிராகன் கிங் இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கணும். சரி நீ கொஞ்சம் கவனமா சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே வா. என்ன திடீர்னு என்னவோ சத்தம் கேக்குது. எனக்கு தெரிஞ்சு யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா அந்த சோடிமன் தான் அந்த இடத்துக்கு வரான். இந்த சைடு வெள்ளை கலர்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு போறத நீங்க பாத்தீங்களா? இல்ல நாங்க பார்க்கல. அப்படின்னா உங்களால எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்பி அடிக்கவும் அவ டக்குன்னு அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறா. எதுக்காக நீ இப்படி பண்ண? ஃபைனலா நீ எங்க வந்துட்டியா? கல்டிவேஷன்ன்றத ரிஃபைன் பண்ணணும். ஆனா நீ உன்னுடைய சோடா பயன்படுத்தி மத்தவங்கள சாவடிச்சுக்கிட்டு இருக்க. போதும் இதோட நீ நிறுத்திரு. சண்டை போட்டாதான் யாரு ஸ்ட்ராங்கானவங்கன்றது தெரிய வரும். இப்ப உன்னுடைய சோடோடைய திறமைய என்கிட்ட காட்டு. அவ என்னடானா அப்படியே நின்னுகிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நான் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாவோலின் செத்து போயிட்டானா இந்த அலைன்ஸ் அழிஞ்சு போயிடும். அதுக்குள்ளார மாஸ்டரை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஸ்கெலட்டன் பயம் பிள்ளைங்க முட்டைங்களை தூக்கிக்கிட்டு ஓடுறத அவ பாத்தர்றா. என்ன டிராகன் முட்டைங்களா? சீக்கிரமா போயிட்டு சாவோலின் இறந்து போயிட்டா. எக்ஸானோ டிராகன் ஏகங்களும் இங்க இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அதை அங்க இருந்து அனுப்பிடுறா. அவனுங்க 3 பேர் எங்க போனானுங்கன்னு தெரியலையே. திருடாம இருந்தா சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எதிரில புகையில யாரோ சண்டை போடுற மாதிரி தெரியுது. சோடா நோபல் பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது மூலிமா கல்டிவேஷனுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. யார் இந்த பொண்ணு? இவ கூட டிராகன் கிங்கும் வந்திருக்கு. இவளுடைய சக்தியை பயன்படுத்தி ஸ்வாடிமனியை சப்ரஸ் பண்ணிட்டாலே. அந்த ஸ்வாடை பயன்படுத்தி அவங்களுடைய சக்தியை காட்டலன்னா அவங்கெல்லாம் எப்படி ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஆக முடியும்? அப்படியா? சரி நீ உன்னுடைய சக்தியை காட்டு. அதுக்கப்புறம் நீ சக்தி வாய்ந்தவனா இல்லையான்றத சொல்றேன். அப்படியே அவனும் அடிக்க வர காட்டஸோ குச்சி பயன்படுத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாரா இந்த பொண்ணு? அங்க பாருன்னு நம்ம பூனை கை காட்டுது. என்ன சாவோலின்னா கூடவே டிராகன் கிங்கும் இருக்கு. கே வா நம்ம இங்க இருந்து போலாம். என்ன அந்த பிரான்ச்சை யூஸ் பண்ணி என்ன தடுத்து நிறுத்திட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நல்ல இன்டென்ட் இருந்தா வீக்கா இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்சும் ஒரு வெப்பனா மாறிடும்டா. என்னுடைய சோடு எப்படி இந்த பிரான்ச்சு கிட்ட தோத்து போயிச்சு? உன்னுடைய சோடு ஷார்ப்பா இருந்தாலும் நீ உன்னை விட ஹையர் லெவல்ல இருக்கிறவங்க கூட மோதுறப்ப கொஞ்சம் பார்த்து மோதணும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீ மனசு மாதிரி எதனா ப்ராடக்ட் பண்ணுவ. அப்பா உன்னுடைய ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். சரி வா நம்ம போலாம். எப்படி இங்க தோத்து போனேன்? அப்படியே அவங்கள நடந்து வந்துகிட்டு இருக்க. அவன் டக்குன்னு அடிக்க வரவும் சோடை வச்சு அவங்க தடுக்க திடீர்னு அவன் எதுலயோ கால் வைக்கவும் அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வர ஆரம்பிச்சிருது. பார்த்தா டிராகனுடைய கண்ணில் இருந்து என்னவோ வெளிச்சம் வரவும் அந்த இடத்துல ஒரு வாய்டு மாதிரி ஓபன் ஆகி அவங்கள அதுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுது. என்ன எங்க தானே இருந்தாங்க, அதுக்குள்ளார எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திருப்பி அந்த டிராகனுடைய கண்ணில் இருந்து வெளிச்சம் வருது. எங்க போனாங்க அவங்க? திடீர்னு இங்க இருந்து காணாம போயிட்டாங்க. என்ன இந்த ஸ்டாச்சு மத்தவங்களை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ஸ்டாச்சுங்கள்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து வாய்டு ஓபன் ஆகி நம்ம ஹீரோவை உள்ளார இழுத்துக்கிட்டு போகவும் அவனுக்கு என்னென்னவோ தெரிய வர ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவனை யாரோ வெளியில இழுத்துறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம போன பயபுள்ளதான். நீதான் என்ன வெளியில
இழுத்தியான்னு கேட்கவும் ஆமான்னு தலையாட்ட, சரி நீ எதனா அன்யூஷுவலா எதனா பாத்தியா இல்லன்ற மாதிரி தலையாட்டவும் நம்ம ஹீரோவோ இங்க என்னதான் நடக்குது, சடனா எதுக்காக ஒரு போர்ட்டல் இங்க வந்துச்சு, சரி வா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அதனால நம்மளால ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம பைபிளிங்க முட்டியை தூக்கிக்கிட்டு ஓடியாந்துறானுங்க. அவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு லயன் டிராகன் கிங்னு ஒரு டிராகன் அந்த இடத்துக்கு வந்துருது. அது லயன் டிராகன் கிங் ஆயிடுச்சே. 3 பேரும் எப்படி இந்த பீஸ்ட சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ தெரியலையே. சரி சீக்கிரமா இந்த பக்கம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அனுப்பி அடிக்கவும் அது நம்ம ஹீரோவை பார்த்து மறைக்க ஆரம்பிச்சிருது. அவனுங்களோ பாறை பின்னாடி போய் மறைஞ்சிக்கவும் அது நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருது. கெக்க ரெடியா இரு அப்படின்னு ஓடி வந்து அந்த இடத்துல காலை வைக்கவும் அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம கெக்கவும் ஹீரோவை சுத்தி அதோடைய ஃபார்மேஷனை வர வைக்க அப்படியே அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. என்னடா அவங்க காணாம போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம கெக்க அதோடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலியமா திருப்பி நம்ம ஹீரோவை வெளியில கூட்டிக்கிட்டு வந்துருது. இந்த டிராகன் எல்லாம் உண்மையிலே ரொம்ப வேல்யூபிளானது தான். ஆனா கெக்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால தப்பிச்சிருக்கவே முடியாது. பார்த்தா 3 பேரும் அப்படியே அந்த எக்கை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட நீட்டவும் அப்படியே உள்ளுக்குள்ளாரே லியூரியான்னு சொன்னதை வச்சு பார்த்தா என்ன சாவடிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இந்த டிராகன் எக்குங்களையும் கூட வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் பிரச்சனை தான் எனக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம போயிட்டு இந்த டிராகன் எக்கை மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல யாரும் பயன்படுத்தாம இருக்கிற ஒரு பில்டிங் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த டிராகன் எக்குங்களை இங்க மறைச்சு வைக்கலாம், இது நம்மளுக்கு ஒரு அடையாளமாவும் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல நோண்டி அந்த டிராகன் எக்குங்களை புதைச்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கெக்கையோ அந்த பனிகளை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பனியை வரலான்னு குத்தனா என்னவோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஐஸுங்க. ஆமா என்னது இதுன்னு சொல்லிட்டு நெகத்தால ஒரு தட்டு தட்டவும் அந்த ஐஸ் எல்லாம் அப்படியே விரிசல் விட ஆரம்பிச்சிருது. டே எல்லாரும் ஒழுங்கா அங்கே நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்னோ வந்து அது மேல படவும் அந்த ஐஸ் உடைச்சுக்கிட்டு எல்லாரும் போய் கீழே விழுந்துறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவளும் அந்த எக்ஸு சேன் இந்த ஸ்னோ வேலியில இருக்கிறதா தான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவனும் இந்த இடத்துல பயங்கரமா பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்னோ ஸ்டோம் வேற வர மாதிரி தெரியுது. அதனால நம்ம நாளைக்கு உள்ளார போலாம். இந்த ஸ்னோ வேலைக்குன்னு ஒரே ஒரு எக்ஸிட் மட்டும்தான் இருக்கு, அதனால இதை நான் பாத்துக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஸ்கெலட்டன் பயபுலிங்களும் எழுந்துக்கிறாங்க. நம்ம போன பயபுலியும் எழுந்துறான். பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே இருக்கான். நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு ஸ்கெலட்டன் கேட்கவும் அந்த ஸ்கெலட்டனுங்களுடைய தலைவை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்களை கொடுத்துக்கிட்டு இருக்க மற்ற 2 ஸ்கெலட்டனுங்களும் வந்துட்டு அதுங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம கெக்கவோ அதுகிட்ட இருக்கிற மரத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்த ஒரு டிராகன் எக் எடுத்து அதுக்குள்ளார இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமா சேர்ந்து திரும்ப என்ன காப்பாத்திட்டீங்க. இந்த டிராகன் எக்கில் இருக்கக்கூடிய எசன்ஸ் மூலிமா இந்த இடத்துல இருக்கிற குளிர் போனது மட்டும் இல்லாமல் நான் இப்போ 6th லெவலுக்கு பிரேக் த்ரூ ஆகியிருக்கேன். என்னுடைய உடம்புல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற ட்ரூ எசன்ஸ் எல்லாம் 2 மடங்கு அதிகரித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ மறுபிறப்பை எடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நம்ம எப்படி வெளியில் போகிறதுன்றத பற்றி பேசுவோமா? டே எங்கடா கெக்க கெக்கன்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பயத்துல உக்காந்துக்கிறான். என்னடா ஆச்சுன்னு கேட்க அவன் என்னவோ ஆக்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல சவப்பெட்டி மாதிரி இருக்கிறது ஓப்பன் ஆகி இருக்கு. இதை யாரோ இப்பதான் ஓப்பன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இந்த ரத்தக்கார இந்த ரத்தக்கரை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல இருந்து அவங்க போயிருக்கணும். நம்மளும் அந்த ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனால் கண்டிப்பாக நம்மளால வெளியில் போயிட முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வெளியில் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்படியே ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோன்ற குஷியில் நம்மளால துளி குதிச்சுக்கிட்டு இருக்க இவனுங்க 2 பேர் என்னடானா அந்த டிராகன் முட்டைக்காக சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நாங்கள் எக்ஸுச்சானை கண்டுபிடிச்சிட்டோம், அவன் அங்கே தான் இருக்கிறான்னு யாரோ சொல்கிற சவுண்டு கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம பயபுள்ளைங்க தான். நீ இந்த ஸ்னோ வேலையில் வந்து
வந்து மாட்டிக்கிட்ட, பரவாயில்ல இந்த இடத்துல நீ இறந்து போனாலும் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சிக்னலை கொடுத்துறான். டேய் சீக்கிரமா இந்த டிராகன் எக் எடுத்துக்கிட்டு இந்த மவுண்டனை விட்டு கிளம்புங்கடா. நான் இப்போ மார்டல் சீடிங்கோட 6th லெவல்ல இருக்கேன். கண்டிப்பா என்னால இவங்களை தடுத்து நிறுத்த முடியும். இப்ப அந்த டிராகன் எக்கு தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால இங்க இருந்து கிளம்புங்கடான்னு சொல்ல அப்படியே அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. நீ என்ன பண்ற, நீயும் அவங்க கூடயே போ அப்படின்னு சொல்லவும் ஸ்னோவை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அடிச்சறான். அவனுங்க எல்லாம் சரியான முட்டாள், நீ தான் அவனுங்களை பத்திரமா பாத்துக்கணும், நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன்னு சொல்லவும் நம்ம பயபுள்ள அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுது. நீங்க எல்லாருமா போயிட்டு அந்த டிராகன் எக்கை எடுத்துக்கிட்டு வாங்கடான்னு சொல்ல நம்ம ஹீரோ குறுக்கால வந்துட்டு, எங்கடா அதுக்குள்ளார கிளம்பிட்டீங்க, நான் உங்க கூட சண்டை போட விரும்புறேன்னா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப எல்லாருக்குமா செத்துன்னா இதை இப்பவே செட்டில் பண்றேன். இவனை சும்மா விடாதீங்கடா, சீக்கிரமா போயிட்டு அவனை சாவடிங்கடா. இன்னைக்கு எவனாலையும் இந்த இடத்துல இருந்து போக முடியாதுடா. சாதாரண கல்டிவேட்டருங்களை சாவடிச்சுட்டு ரொம்ப சீனா போட்டுட்டு இருக்கியா, வாங்கடா எல்லாருமா போயிட்டு அவனை சாவடிக்கலாம். என்ன இவன் மார்ஷல் சீடிங்கோட 6th லெவல்ல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்பி அடிச்சு தள்ளிட்டு திருப்பி அடிக்கலான்னு போக அந்த பொண்ணு அவளுடைய வெப்பன் அனுப்பி நம்ம ஹீரோவை தடுத்துட்டு உள்ளுக்குள்ளாரே 1 மாசம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ளார இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா மாறிட்டு இருக்கான். என்ன நீயா, இன்னைக்கு அலைன்ஸை சேர்ந்தவங்க கண்டிப்பா உன்னை சாவடிக்காம விட மாட்டோம்டா. என்னடா இன்னும் நீ எதனா பிளான் வச்சிருக்கியா என்ன? ஆனா நான் உன்னுடைய உயிரை எடுக்கிறதுக்காக தான்டா இங்க வந்திருக்கேன். நான் இன்னும் 6th லெவல் மார்ஷல் ஸ்டீடிங்கோடைய சக்தியை புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பர்ஃபெக்டான டைமிங் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இம்மார்டல் செக்டர்ல இந்த மாதிரி யாரும் சக்தியை பயன்படுத்தினது கிடையாது. நம்மளுடைய ஒரு அடி கூட மிஸ் ஆகல. உன்னுடைய ஃப்ளையிங் நைஃப் அவனுடைய உயிரையே எடுத்துட்டு இருக்கும். பேசினதெல்லாம் போதும், நீ தானே இந்த இடத்துக்கு முதல்ல வந்த. அந்த டிராகன் எக் எல்லாம் எங்கடா? அந்த எக்ஸோச்சேனு கூட 3 அன்டையிங் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவனுங்க தான் அந்த டிராகன் எக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. ஆமா நீங்க சரியா தான் சொல்றீங்க. அந்த 3 ஸ்கெலட்டனுங்க தான் அந்த பக்கமா டிராகன் எக்கை எடுத்துக்கிட்டு போயிடுச்சுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு என்னவோ எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அதை பார்த்து அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ திருப்பி எழுந்து நின்றுட்டு இருக்கான். உன்னுடைய ஆட்டுல அந்த கத்தி குத்தி இருக்கு. ஆனா எப்படா நீ இன்னும் உயிரோட இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கெக்க என்கிட்ட கொடுத்த எக்ஸெல்லு இந்த கத்தியை தடுத்து நிறுத்திருச்சு. இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? என்ன இது ஸ்னோ ஜேட் டிராகன் ஆச்சே? இது இந்த மலைக்குள்ளாரதான் தூங்கிக்கிட்டு இருந்துச்சா? அப்படியே அதுவோ எழுந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. இந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்க என்னுடைய சென்ஸை பிளாக் பண்ணி ஆகணும். அப்படியே அது அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. சீக்கிரமா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து போவ பார்த்தா பனி எல்லாம் அப்படியே கீழே வரவும் நம்ம ஹீரோ அதில் மாட்டிக்கிறான். மத்தவங்களும் அதில் மாட்டிக்கிறாங்க. அவளால பறக்க முடியாம அவளும் கீழே வந்து விழுந்துடுறா. அதான் நம்ம ஹீரோவோ அப்படியே மயக்கத்துல இருக்கான். ஸ்னோ வேலின்ற ஒரு இடத்த காட்டிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இவனு ஒருத்தன் ஐயோ பேய் வந்துருச்சு என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்க. ஒரே ஸ்பிரிட் எனர்ஜி வந்துருது. என்னடான்னு பார்த்தா அந்த சவப்பெட்டிக்குள்ளார இருந்து எழுந்து வந்த அந்த டீமன் பயபுள்ள தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்படியே அவனுடைய ஸ்பிரிச்சுவல் சக்தியை பயன்படுத்தி அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவை இழுத்துக்கிட்டு இருக்க. அவனோ டெவில்னு சொல்லவும் அதுக்கு அவன் என்னடானா, என்ன அப்படி கூப்பிடாதரா, எனக்கு அது பிடிக்கல, ஆனா உண்மையிலே நான் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு. அவனுடைய உடம்புல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் வெளியில வரவும் எனக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வேணும், அதுக்கு நிறைய உயிரோட இருக்கிற மக்கள் தேவைன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ அந்த பனி சரிவுல இருந்து எப்படியோ தப்பிச்சு நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்படியே ஒண்ணும் முடியாம விழுந்துடுறான். பார்த்தா அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த பொண்ணும் இவனுடைய ட்ரூ எனர்ஜி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிக்கிட்டே
இருக்கு, சீக்கிரமா இவனை தூக்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா லியூமோவோடைய இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வர அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சரி பண்ணிக்கிட்டு இருக்கவும் அந்த பொண்ணும் நீ ரொம்ப கியூட்டா இருக்க, எங்க ஓடுற, நான் உன்னை கட்டி பிடிக்க விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த பொண்ணும் நீ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டதாவும் உனக்கு உதவி தேவனும் இந்த 3 அன்டெட்டட் பீப்புளுங்க வந்து சொன்னாங்க, அதனாலதான் நான் உன்னை வந்து ரெஸ்கியூ பண்ணேன். அவனும் நான் என்னுடைய எனர்ஜியை பயன்படுத்தி உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்ளோவை சரி பண்ணியிருக்கேன், இந்த பில்லை பயன்படுத்தி இது உன்னுடைய மெரிடியனுங்களை சரி பண்ணும். சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ இவனை பார்த்துக்கோ, நான் இங்கிருந்து கிளம்புறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, இவனை எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு யானுக்குங்சாங் நம்மளுக்கு அனுப்பின மெசேஜ் படி அந்த யக்ஷுச்சான் இந்த ஸ்னோ மவுண்டன்ல தானே இருக்கணும், ஆனா இந்த இடத்துல யாருமே காணுமே. ஆனா இந்த இடத்த பாக்குறப்ப ஏதோ பனிச்சரிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. என்ன நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? யானுக்குங்சாங் எங்க கிட்ட என்ன சொல்லியிருந்தானா, நம்மளுடைய மெம்பரை சாவடிச்சவன் இங்க தான் இருக்கிறதா சொன்னான், ஆனா அவளே இந்த இடத்துல காணுமே, நாங்க அவனை கிட்டத்தட்ட சாவடிச்சிட்டோம், ஆனா எதிர்பார்க்காத விதமா பனிச்சரிவு ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அப்படியே வெளியில வந்துடுறா. பார்த்தா அவ அப்படியே 6th லெவலுக்கு டிரான்ஸ்பர்மேஷனும் ஆயிடுறா. என்னடா உன்னுடைய யாரோ லெவல் 6 டிரான்ஸ்பர்மேஷன் அடைஞ்சிருச்சு போல இருக்கு, தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறானா, அதான் பிரேக் த்ரூ பண்ணி இப்ப 6th லெவலுக்கு வந்துட்டேன். உண்மையிலே பேட்டில் ரொம்ப ஆபத்தான விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய சக்தியை பிரேக் த்ரூ பண்றதுக்கு அதுதான் ரொம்ப ஃபாஸ்டான மெத்தடா இருக்கும். அது மூலியமா தான் நானும் 6th லெவல் அடைஞ்சிருக்கேன். லியோ நீங்களும் டிராகன் கிங்குக்காக தான் இந்த டிராகன் ஐலாண்டுக்கு வந்தீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, ஃபேமிலி ப்ரெஷர் தாங்க முடியாம தான் நான் இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அந்த டிராகன் கிங் எல்லாம் முக்கியம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கைய நான் நிம்மதியா எந்த ஒரு கவலையும் இல்லாம வாழணும்னு விரும்புறேன். அப்படின்னா இவர் இந்த போன்சியில தனியா அமைதியா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரா? ஆனா எனக்கு இந்த இடத்துல இருந்து போர் அடிச்சு போயிருச்சு, உன்னை ரெக்கவர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்க? இதுக்கு முன்னாடியே நான் அவங்களுடைய அலைன்ஸை சேர்ந்த ஒருத்தனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தேன், இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நான் இன்னும் நல்லா பாடத்தை சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. இந்த டிராகன் ஐலாண்ட்ல இப்ப எல்லாருமே சீல் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுடைய உள்ளுக்குள்ளார இருக்கிற பீஸ்ட் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பத்தி உனக்கு எந்த பயமும் இல்லையா? இந்த இடத்துல நம்ம எல்லாருமே கூண்டுல மாட்டின விலங்கு மாதிரி தான், அதனால எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப சரி வா, நம்ம இங்கிருந்து போறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா எங்க, நான் ஒருத்தங்களை சாவடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, இந்த தடவை உனக்கு நான் மத்தவங்களை சாவடிக்க ஹெல்ப் பண்றேன். யக்ஷுச்சான் இந்த போன்சில தான் இருக்கான்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமாடா? கண்டிப்பா அந்த 3 அன்டெட்டட் கிரியேச்சருங்களோட யாரோ இந்த இடத்துல தான் இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. டே யக்ஷுச்சான், சாவறதுக்கு தயாராகிடுடா. ஸ்பெஷல் ஸ்பிரிட் மாஸ்டர் லியூமோவா, நீ இந்த சண்டைக்கு நடுவுல வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. என்னடா உனங்களுக்கு பயமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு அவனுடைய பாடியை தூக்கி போட்டுட்டு, யான் குயிங் சாங் நீ மட்டும் இம்மார்டல் செக்டை சேர்ந்த டிசேபிளுங்களை கூட்டிக்கிட்டு வந்துட்டு யக்ஷுச்சானை அட்டாக் பண்ணலாமா? ஆனா அந்த கொலையை நீ தானே பண்ண. என்ன யான் குயிங் சாங், அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எவனோ ஒருத்தனை தூக்கிக்கிட்டு வந்து போட்டுட்டு இவனை நான் தான் சாவடிச்சேன்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் மறைக்க ட்ரை பண்றியா ஒன்ன? சரி அப்படின்னா யக்ஷுச்சான் தான் அவனை சாவடிச்சான்னு எப்படி சொல்ற? அப்புறம் இவன் எவனோ ஒருத்தன் தானே நீ சொன்ன, ஆனா இவனுடைய உடம்புல இருக்கிற காயங்களை எல்லாம் வச்சு பார்த்தா இது த்ரோவிங் நைஃபால ஏற்பட்ட காய மாதிரி இல்ல தெரியுது. இருந்தாலும் இது பார்க்க ஏதோ ஸ்பெல் மார்க் மாதிரி தெரியுது. இது எங்களுடைய லைட் சீல் மாதிரி தெரியுது. இம்மார்டல் செக்டர் சேர்ந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா இம்மார்டல் செக்டர் சேர்ந்த மெம்பர் ஆயிடுவானா? இன்னைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த யக்ஷுச்சானை சாவடிச்சுட்டா அவங்கிட்ட இருக்கிற டிராகன் முட்டை நம்ம எல்லாருக்கும் சொந்தமாயிடும். எங்களுக்கு தெரிஞ்சு இவனை சாவடிச்சவன் ஏற்கனவே செத்து போயிட்டு இருப்பான், அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நீ தான் இந்த கொலையை பண்ணியோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நீ என்னை காயப்படுத்திருக்க, அதனால நான் உன்னை சாவடிச்சுட்டு உன்கிட்ட இருக்கிற டிராகன் எக்கை எடுத்துக்க போறேன்டா. நீங்க 2 பேரும் என்னடா இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க? சரி உங்க கூட விளையாடுறதுக்கு நான் இருக்கேன்டா.
இது என்ன இமார்டல் செக்டோடைய டார்க் ஆர்ட் மாதிரி தெரியுது. எவன் பிளேடிங் ஸ்வாட் வேஸ்ட் வாட்ரு எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை தடுத்துக்கிட்டு இருக்க அவளோ இது இம்மார்டல் செக்டோடைய டாப் சீக்ரெட் டெக்னிக். இதை ஒன்னால சமாளிக்க முடியாது, ஒழுங்கா விட்டு கொடுத்துறா. அவ்வளோதான், நீ பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ நீ எந்த நிலைமையில இருக்கன்னு பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா என்னடா என்னுடைய 10 மூவா கூட ஒன்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணும் என்னுடைய இல்லூஷன்ல நீ இந்த அளவுக்கு மயங்குவன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு சொல்ல, அவன் என்னடானா சரி இப்ப இவளை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோ அவளுடைய ட்ரூ எனர்ஜிய சீல் பண்ணிடுறான். என்ன நீ இப்ப என்னடா பண்ண? அவளோ இம்மார்டல் செக்டர்ல இருந்து இன்னும் நிறைய பேர் உன்னை எதிர்க்க வருவாங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்னடானா அதான் நீ இருக்கே ஆஸ்டேஜான்னு சொல்ல, என்ன ஆஸ்டேஜா இவன் எடுத்துக்க போறானோ அப்படின்னு உள்ளே சொல்லிட்டு இருந்துட்டு மொத்த இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவங்களையும் எதுக்குற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கான ஆளாடா, அதை பத்தி நான் கவலைப்படுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இவளை ஆஸ்டேஜா வச்சுக்கிட்டு இருந்தா போர் அடிக்கும், அதனால இவளுக்கு நான் ட்ரைனிங்க கொடுத்து வேற மாதிரி மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்தோடைய கிளைமேட் எல்லாம் பயங்கரமா மாற ஆரம்பிச்சிருது. எதுக்காக திடீர்னு இந்த இடத்துல ரெட் கலர்ல மழை பெய்யுது? என்ன டிவன் லைட்னிங்கா? எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க, வா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம். பார்த்தா டீசோலேட் ஐலாண்ட் டெத் சிட்டின்ற ஒரு சிட்டி வெளியில வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அதுல இருந்து அன்டெத் ஸ்கெலட்டன் இம்மார்டல் போன் டிராகன்னு நிறைய கிரியேச்சருங்க எல்லாம் நம்ம ஆளுங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவோ எல்லாம் நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு, வாங்க நம்ம சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்க அந்த இடத்துல திருப்பி ஓடி வந்துகிட்டு இருக்க. பார்த்தா அந்த மாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்த டிவைன் லைட் சீல் பண்ணி வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம டிராகனுக்குள்ளானங்களுக்கும் அதுங்களுடைய சக்தி திரும்ப வந்துருச்சு. அது மூலியமா இப்ப இந்த இடத்துல பெரிய அழிவை ஏற்பட போகுது. அதனால நம்ம சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அந்த இடத்துல ஒரு சிட்டி இருக்கிறத பார்த்துட்டு வாங்க நம்ம எல்லாரும் அந்த சிட்டிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமன் பயபுள்ளியோ இதுதான் என்னுடைய சமாதியா, அது மட்டும் இல்லாம இதுதான் என்னுடைய போர்க்களமா, உண்மையிலே நான் யாரு? சீக்கிரமா வாங்கடா, அந்த டிராகன் கிளானை சேர்ந்த டிராகனுங்க நம்மளுக்கு பின்னாடியே தான் துரத்திக்கிட்டு வருது, சீக்கிரமா நம்ம அந்த சிட்டிக்குள்ளார போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்க. என்னடா இந்த வை பிளாக் ஆகி இருக்கு, இந்த டோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல தெரியுது, அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கதவை திறக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்களை அனுப்பிக்கிட்டு இருக்க. அவனுடைய ஸ்பெல்லுங்களை பயன்படுத்தி அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு என்ன இந்த டோர் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை நம்மளால உடைக்க முடியலையே. அப்படியே இன்னொருத்தன் அதுல வந்து கையை வச்சுட்டு இந்த சிட்டி வால ஒரு ஃபார்மேஷன் மூலியமா சீல் பண்ணி வச்சிருக்காங்க, நம்மளால இதை சீக்கிரமா உடைச்சிட முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துக்கு டிராகனுங்களும் வந்துருது. அந்த டிராகனுங்க நம்ம கிட்ட வந்துருச்சு, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டிராகனுங்களும் அதுங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிகள் அனுப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு பேரியர் ஓபன் ஆகுது. இந்த டிராகனுங்களுடைய மேஜிக்கல் பவர் எல்லாம் திருப்பி வந்துருச்சு போல இருக்கு. நம்ம சீக்கிரமா ஏதான ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்த சிட்டிக்குள்ளார போய் ஆகணும். இந்த பேரியர் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல என்னவோ வெளிச்சம் தெரியுது, என்னது இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம மாங்கோ அதுதான் ப்ரீஷியஸான புத்தா தர்மவில்னு சொல்றோம். பார்த்தா அந்த டோர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படின்னா இந்த டோரை ஓபன் பண்றதுக்கான கீ அதுதானா? இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்ப அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய சக்தி மூலியமா அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம மாங்கு இருடான்னு சொல்றப்பவே அதுல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அவன் மேல பட்டு அப்படியே வெடிஞ்சு செதறான். இந்த புத்தாவிலோடைய ஓனர் இங்க இல்ல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த போர்ல கலந்துகிட்ட ஆளா இருப்பாரு. அப்படின்னா இந்த தர்மாவில யூஸ் பண்ணி தான் நம்மளால இப்ப இந்த சிட்டிக்குள்ளார போக முடியும். ஆனா நீயும் புத்தி சத்தை சேர்ந்தவன் தானே, உன்னால இந்த ட்ரெஷரை பயன்படுத்த முடியாதா? எனக்கு அவ்வளவும் தெரியாது, இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து நான் இந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச ஸ்பெல்லுங்க எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருந்து அப்படியே அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிகளை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே தான் உன்னால முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த புத்திசத்துல இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளியில வந்து அந்த டோரை அப்படியே ஓபன் பண்ணிடுது. அப்படியே இவனும் 7th எவன் டிரான்சாக்ஷன் அடைஞ்சாராம். வாங்க நம்ம சீக்கிரமா உள்ளார போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ நீங்க வெற்றிகரமா இந்த டோரை திறந்துட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவரும் இது எல்லாம் ஒரு கனவு மாதிரி ஒரு இல்லூஷன் மாதிரி இருக்கு. முதல்ல நம்ம இந்த சிட்டி உள்ளார போவோம் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோ ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்றான். என்னடான்னு பார்த்தா எதுல சோல்ஜருங்க நின்னுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் செலஸ்டியல் சோல்ஜர் மாதிரி தெரியுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் இந்த ஏன்ஷியன்ட் சிட்டியை இன்னும் பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த சிட்டி வந்து ஒரு லெஜெண்டரி கோஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறத விட வெளியில இருக்கிறதே சேஃப் தான். உனக்கு வேணும்னா நீ வெளியில போயிட்டு அந்த டிராகன்களை சமாளிச்சுக்கோ. உன்னை யாரும் நாங்க தடுத்து நிறுத்தலடா. நம்ம ஹீரோவோ எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. இந்த ஸ்லீப்பிங் ஆர்மி ஏஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது இங்க? டிராகனுங்க அட்டாக் பண்றாங்களா? எல்லாரும் பாத்தீங்களா அந்த டெத் சோல்ஜர் எல்லாம் திருப்பி உயிரோட வராங்க. அந்த டிராகனுங்க வேற வந்துருச்சு. நம்ம சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும். என்ன இந்த சிட்டிக்குள்ளார நம்மளால பறக்க முடியாதா? சரி வாங்க நம்ம சீக்கிரமா போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்துகிட்டு இருக்க. அப்படியே அந்த சோல்ஜருங்களும் உயிரோட வந்து அவங்களுடைய ஸ்பிரிட் எனர்ஜிகளை பயன்படுத்தி அந்த பேரியரை சரி பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா கோஸ்ட் டவுன்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. இங்க என்னவோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்மளை சுத்தி நிறைய ஸ்பிரிட்டுங்க இருக்கும். அதனால எல்லாரும் கவனமா இருங்க. ஏய் மாங் எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இதை கேட்கறப்ப கொஞ்சம் பயமா இருக்குடா. என்ன யாரோ வாட்ச் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது அது? அது ஒரு பேய். ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் கோஸ்டா மாறிடுவாங்க. இத பாக்குறப்ப டிவர் லிவிங் சோல் மாதிரி ஃபீல் ஆகுது. இது பார்க்க பிளட் அப்புறம் ஃபிளஷ் கிரியேச்சர் மாதிரி தெரியல. அதனால ஆர்டினரி மெத்தட் மூலியமா இதுங்களை நம்மளால அடிக்க முடியாது. என்ன நம்ம எல்லாரையும் அந்த கோஸ்ட்டுங்க சுத்தி வளைச்சிருச்சு. வாங்க சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிடலாம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சீக்கிரமானு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்க. நான் அதுங்க எல்லாத்தையும் சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாவடிச்சுக்கிட்டு இருக்க. அவனுடைய கதையை முடிச்சு விட்டுருதுங்க. சீக்கிரம் வேகமா ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஏதோ ஒரு குகை இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துறாங்க. பார்த்தா அந்த கோஸ்ட்டுங்க எல்லாம் வரமா அங்கே நின்றுடுதுங்க. நம்ம ஹீரோவோ ஒண்ணு புரியாம பாத்துக்கிட்டு இருக்க. அந்த கோஸ்ட்டு எல்லாம் அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருந்து பயத்துல அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுதுங்க. இங்க என்ன நடக்குது? எதுக்காக அது எல்லாம் இங்க இருந்து ஓடி போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த குகைக்குள்ளார இருக்கிறத பார்த்துதான் இந்த கோஸ்ட் எல்லாம் பயந்துகிட்டு இங்க இருந்து ஓடி போயிடுச்சுங்களா? கெக்க எங்க ஓடுற? அங்க ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அது மண்ணு உள்ளார ஓட. சரி நம்ம திரும்பி போனா செத்துதான் போகணும். அதுக்கு நம்ம முன்னாடியே போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி போயிடுறாங்க. அந்த பொண்ணும் வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போயிடுறா. அவ்வளோ திரும்பி போயிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த கோஸ்ட் எல்லாம் அவளை போட்டு சாவடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகவும் அவளும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ போன சைடே போயிடுறா. அப்படியே எல்லாருமா உள்ளார வந்துறாங்க. என்ன இது போன்சில இருந்தது மாதிரியே இருக்கே. என்ன இதுல இவ்ளோ டெக்னிக் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்காங்க. என்ன டெக்னிக்? அது என்ன மாதிரியான டெக்னிக்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பாத்துக்கிட்டு இருக்க. இது எல்லாம் சுப்ரீம் டெக்னிக். இந்த உலகத்துல இருந்து இது எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இது எல்லாம் ஆர்டினரியானதே கிடையாது. அட சீக்கிரமாகடா நம்ம இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு நம்மளுடைய சக்தியை அதிகரிக்க பயன்படுத்தலாம்னு அப்புறமானு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ. ஆனா இந்த மாதிரி நான் ஒன்ன போனாப்சியில பார்த்தேன்டா. ஆனா அது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு? என்ன 9 ப்ரீவியஸ் கண்டெயின் டிவன் பவர் இருக்கக்கூடிய எட்டர்னல் ஐலாண்டோடைய ஸ்டீல் ஹோல்டர். ஆனா இதுக்குள்ளார என்ன மாதிரியான ட்ரெஷர் மறைஞ்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. இது பார்க்க என்னுடைய உலகத்துல இருந்தது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுல இருந்து நம்ம ஹீரோக்கு காட் ஸ்லேயர், ரிபிலியன், டீமன் சப்ரஷன், கொலாப்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு 4 விதமான சக்தி நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருது. என்ன இந்த டெக்னிக் எல்லாம் உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. கண்டிப்பா இந்த மூவ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடம் அதிர ஆரம்பிச்சிருது. என்னடான்னு பார்த்தா டிராகனுங்க தான் திருப்பி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரியரை உடைச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு அதோடைய சக்தி பட்டு அந்த இடத்துல இருந்து புகையா வர ஆரம்பிச்சிருது. ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட் படி இந்த இடத்துக்கு அடியில ஒரு டீமோனிக் வெல் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அத காட்சாலியோ புத்தாசாலியோ கூட கண்ட்ரோல் பண்ண முடியலையா. ஆனா அது எல்லாம் கட்டுக்கதை நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த ரெக்கார்ட்ல இருக்கிறது எல்லாம் உண்மைதான் போல இருக்கு. ஆனா அந்த இடத்துல இருந்த ஸ்டோனுங்க எல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி
பின்னாடி என்னவோ இருக்கு. பார்த்தா அந்த சிட்டியை சுத்தி இருந்த மேஜிக்கல் வெப்பன் எல்லாம் அந்த இடத்த நோக்கி வர ஆரம்பிச்சிருது. என்னது அது எல்லாம்? அது எல்லாம் ஏன்ஷியன்ட் வரப்ப பயன்படுத்தின ஸ்கேர்டு ஆர்டிஃபேக்ட் வெப்பன் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாம் இப்ப இந்த டிமோனிக் வெளில சப்ரஸ் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட வந்தவங்க அந்த சைடு ஓட, இன்னொரு சைடு தனியா பிரிஞ்சு ஓடி போயிடுறாங்க. இந்த இடம் உண்மையில ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம முதல்ல சேஃபான பிளேஸா கண்டுபிடிச்சாகணும். பார்த்தா அந்த இடத்துல இருந்த எல்லாரையும் எவனோ போட்டு தள்ளிட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா ஸ்வாட் டீமன் தான். என்னது ஸ்வாட் டீமனா? என்ன இந்த ஸ்வாட் டீமன் மட்டும் தனியாக வந்திருக்கான்? அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த பொண்ணு ஜாவலினுடைய நிலைமையும் என்ன ஆச்சுன்னு தெரியலையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம மாங்கோ கடுப்பா அவனைய பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் ஒயிட் ஜேடு ஸ்வாட் வச்சிட்டு இருக்க ஒரு ஃபீமேல் கல்டிவேட்டரை பார்த்தீங்களா? அவங்க ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. தேவையில்லாம எங்க கூட பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே பின்னாடி இருந்து ஒரு டீமன் பைபிள்ல வெட்ட வர அவனுடைய கதையை முடிச்சிட்டு தோத்தாங்கோலிங்க, நீங்க எல்லாம் தோத்தாங்கோலிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு ஆமா நாங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த சொல்சருங்க எல்லாம் சிட்டி கேட்டில் இருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காங்க. அதுக்கு நம்ம யானோ இவங்க எல்லாம் எவன் சோல்ஜர்ஸ் இந்த டெத் சிட்டியா பாதுகாக்கிறதுக்காக இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோஸ்ட் சோல்ஜருங்களும் இங்க இருக்காங்க. ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட் படி டிராகன் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய டெத் சிட்டிய பத்தின விஷயத்த நான் படிச்சிருக்கேன். அப்படின்னா உனக்கு அதை பத்தி என்ன தெரியும்? அதுக்கு முதல்ல நீங்க என்ன ஃப்ரீயா போக விடணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளவு மாதிரி ஒருத்தியா நம்ம ஃப்ரீயா போக விட்டோம்னா நம்மளுடைய கதையை முடிக்க ட்ரை பண்ணுவா. நீ என்ன எங்க கூட நெகோசியேஷன் பேசலாம்னு நினைச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ உயிரோட வாயறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எதையும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் நினைச்சா எப்ப வேணும்னாலும் உன்னை சாவடிக்க முடியும்னு. இங்க இருக்கிற யாருக்கும் உன்னை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. சரி இந்த பக்கமா வாங்க. மாஸ்டர் வைசன் என்னாச்சு? அது என்னால என்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் உன்னுடைய ரத்தம் படிஞ்ச அந்த சோடை பாக்கறப்ப எனக்குள்ளார இருக்கக்கூடிய கோவம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நான் இப்ப அவனை எதாவது பண்ணி ஆகணும். சரி நீங்க கவனமா இருங்க. என்ன இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஏன்ஷியன்ட் பேட்டலுக்கு அப்புறம் ஃபாலன் வாரியர் எல்லாம் டெத் ஆற மூலியமா இந்த டெத் சிட்டில இருக்கிறாங்களாம். அது மூலியமா இப்ப அவங்க எல்லாம் இந்த ஸ்ட்ரீட்டோடைய ஈவில் ஸ்பிரிட்டா மாறிட்டாங்க. அவங்க உயிரோட யாரு வந்தாலும் அவங்களுடைய உயிர், அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய செதை எல்லாத்தையும் எடுத்துப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பேய் வர ஆரம்பிச்சிருது. என்னதுன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க. டக்குன்னு பின்னாடி பக்கமா வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அங்கிருந்து தூக்கிக்கிட்டு ஓடி போயிடுது. சீக்கிரம் நம்ம அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்ல கெக்கவோ அதோடைய சக்தியை பயன்படுத்தி பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. என்ன கெக்க அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சுச்சா? வாங்க நம்ம சீக்கிரமா போலாம். இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது என்ன மாதிரியான இடம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த வீட்டோடைய கதவை உடைச்சுக்கிட்டு ஒரு சவப்பெட்டி வெளியில வந்துருது. அது அவன் தானே ஸ்கெலட்டனுடைய தலைவன் சிக்னலை கொடுக்க. அப்படின்னா அப்புறம் யானை தூக்கிட்டு வந்தது இவன் தானா? நீங்க 3 பேரும் போயிட்டு சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிங்க. அப்புறம் கெக்க நீயும் கூட போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அது வரைக்கும் இந்த பேய நாங்க சமாளிச்சுக்கிறோம். சீக்கிரமா இங்கிருந்து ஓடுங்க. நீ எதனா கண்டுபிடிச்சியா? இந்த கோஸ்டோடைய உடம்புக்குள்ளார ட்ரூ எசன்ஸே இல்ல. ஆனா இதோடைய மூவ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்படின்னா இதோடைய பவர் சோர்ஸ் என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் ஆகி வந்து அதை குத்தனா அவனுடைய ட்ரூ எசன்ஸை அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. அது அடிக்க வர டக்குன்னு திருப்பி டெலிபோர்ட் ஆகி அங்கிருந்து தப்பிச்சறான் நம்ம ஹீரோ. அவனுடைய ரிங் ஃபார்மேஷன் மூலியமா அந்த கோஸ்ட் அடிச்சு தள்ள திரும்ப அந்த துணி இருந்த இடத்துல அது வந்து சேர்ந்துருது. அவனோ டக்குன்னு அவனுடைய ஃபார்மேஷன்களை பயன்படுத்தி அவன்
அவனுடைய சக்தி மூலியமா அதை சீல் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ எவன்லி பெஸ்ட் எனர்ஜி எம்பரர் ஸ்டார் ஸ்வாட்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாட வர வச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்து அவனுடைய ஸ்வாட அதோடைய நெத்தில இறக்கிறான். பார்த்தா அதுவோ வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்து திருப்பி அந்த செவப்பட்டிக்குள்ளாரே விழுந்துருது. என்ன செத்து போயிடுச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப திரும்ப அங்க இருந்த எல்லா ஈவில் ஸ்பிரிட்டும் ஒண்ணு சேர்ந்து திரும்ப அது உயிரோட வந்துருது. என்ன இதோடைய சக்தி முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கு. பிரதர் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த சவப்பெட்டிக்குள்ளார 2 பேரையும் அடைச்சிருது. வாவ், இது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் உன்னுடைய ஸ்ட்ராங்கான மூவ காட்டு, இல்லனா உனக்கு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்ல நம்ம மாங்கோ கடுப்பாயிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்துட்டு 1000 ஹேண்டிமன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் பாடியை வெளியில வர வச்சிடறாரு. வா வாடாடி, சீக்கிரமா உன்னுடைய அல்டிமேட் மூவ எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல டீமன் பறவைங்க அதிகமா வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து கடுப்பான நம்ம சோடிமனோ என்னுடைய சண்டைக்கு நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களா, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சோட பயன்படுத்தி அந்த பறவைங்க எல்லாத்தையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம மாங்கோ இது எல்லாம் என்லெஸ் ஈவில் பேர்ட்ஸ் என்னுடைய சண்டைய இதுங்க தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் இதுங்களுடைய கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய சக்தியை பயன்படுத்தி அந்த ஈவில் பேர்டுங்க எல்லாத்தையும் சாவடிக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த கோஸ்ட் சவப்பெட்டியை சுத்தி ஃபார்மேஷனுங்களை வர வச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவனும் சேர்ந்து அந்த சவப்பெட்டியை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. என்ன திரும்ப இதோடைய சக்தி அதிகரிச்சு இருக்கு. அதுகிட்ட இருக்கிற அந்த கிளாத்து தான் அதோடைய லைஃபை இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்க போல. உன்னை நான் விட மாட்டேன். இந்த சிட்டில இன்னும் என்னென்ன பிரச்சனை மறைஞ்சிருக்கோ தெரியல. இந்த கிளாத்தை பயன்படுத்தி அது இவ்வளவு ஸ்ட்ராங்கா சண்டை போட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன உங்களுக்கு அது வேணுமா? இல்ல வேணான்ற மாதிரி அதுங்க எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் அவ எங்க போனான்னு தெரியலையே. நாங்க 2 பேரும் இங்க தான் இருக்கிறோம். அதுக்கு நம்ம சின்ன பையனுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவன் தான் அந்த கோஸ்ட் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். சரி வாங்க நம்ம இந்த கோஸ்ட் ஸ்ட்ரீட்டை விட்டு சீக்கிரம் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. சீக்கிரமா போயிட்டு எதனா ஒரு இடத்துல மறைஞ்சுக்கோ. இவனுங்களுடைய கதையை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து சேர்றேன். சீனியர் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த இடம் ஃபுல்லா ஈவில் ஸ்பிரிட் மான்ஸ்டரா நிறைஞ்சிருக்கு. இன்னும் என்னென்ன பிரச்சனை நம்மள நோக்கி வரப்போதோ தெரியல. அதனால யாரும் பிரிஞ்சு போவாதீங்க, கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவ கரெக்டா அங்க வந்துடுறா. என்ன எக்ஸூசான் ஜாவோலின், என்ன இப்போ ஒன்னாலே ப்ரொடெக்ட் பண்ண முடியலையா? எக்ஸூசான் நீ மட்டும் என் மேல கை வச்சனா சூரன் வேலையை சேர்ந்தவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்கடா. என்னமா நீ பேசிட்டு இருக்க? இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவளே இப்ப எக்ஸூசானோட அடிமை ஆயிட்டா. நீ வெறும் அன்வத்தியா இருக்கக்கூடிய ராயல் பிரின்சஸ் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க. என்ன யான் குயிங் சாங், பரவாயில்ல உன்னுடைய ஃபேஸும் அழகா தான் இருக்கு. ஏன் நீ இவளையும் சேர்த்துக்க கூடாது? என்ன நீ சொன்ன? நீ உன்னுடைய சோட வெளியில எடுத்தனா உன்னை நான் சாவடிக்காம விட மாட்டேன். அவளும் அப்படியே பயத்துல நின்னுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த காடஸ் வந்துட்டு இந்த மாதிரி நிலைமையில ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு தான் பாக்கணுமே தவிர சண்டை போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தவங்க பாதி நாட்களுக்கு மேல உயிர் வாய்ந்தது கிடையாது. நம்ம ஹீரோவோ உள்ளாரே என்ன இவ கூட டிராகன் கிங் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஜாவலின்னையும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே யாரா இவன்னு சொல்லிட்டு இருக்கான்.
எங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்க, மான்ஸ்டருங்க எங்களை துரத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னதுடா அது, வானத்துல என்னவோ பறந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்ல அந்த டிராகன் கிங் அங்கிருந்து கிளம்பிடுது. டிராகன் கிங் கிட்ட ஒரு ஸ்பிரிட் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு வெளியில போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா பிளட் ரிவர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க, அவளோ இந்த ரிவர்ல இருந்து வர ஸ்மெல்லு ரத்தம் மாதிரி இருக்கே. ஆமா, இந்த ரிவர் ஃபுல்லா பிளட்டால உருவாயிருக்கும் போல இருக்கு. ஆனா இதுல இருந்து எப்படி லிவிங் சோல் தப்பிக்கும்? ஒருவேளை லெஜெண்டரி ரிவரான பிளட் ஹில் ரிவர்னு சொல்றது இதுதானா? ரிவர் ஆஃப் பிளட் அப்புறம் ஸ்டோன் பிரிட்ஜ், கண்டிப்பா இது அதுவா தான் இருக்கணும். ஆமா, நம்ம இப்ப இந்த ஸ்டோன் பிரிட்ஜ் மூலியமா இந்த ரிவரை கடந்து போனா அந்த சைடு நம்ம வெளியில போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்ல அவ வேணான்ற மாதிரி தலையாட்டவும் அந்த காடஸோ இப்போதைக்கு நம்ம அவளை தான் நம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் கிட்ட வர, இந்த பிரிட்ஜ் என்னடா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இம்மார்டல் கேட்ல இருக்கிற ரெக்கார்ட் படி பார்த்தா சிட்டி ஆஃப் டெத்ல இருக்கக்கூடிய ரிவர் ஆஃப் பிளட்டோடைய எண்டுல நிறைய ஸ்பிரிட்டுங்க இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. அதுங்க கையில மாட்டிக்கிட்டு நம்மள உயிரோட அதுங்க சாப்பிடறத விட நம்ம இந்த இடத்துல இருந்து போறதே நல்லதுன்னு சொல்லிட்டு அவனுங்க அவசரப்பட்டு முன்னாடி ஓடவும் அந்த ரிவர் ஆஃப் பிளட்ல இருந்து என்னவோ கை மாதிரி வெளியில வந்து அவங்கள அடிக்க போக அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜி மூலியமா அதை தடுக்க பின்னாடி இருந்து வந்த இன்னொரு கை அவங்க 3 பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுது. யான் குன்சாங், எந்த மாதிரி வைய நீ சொல்ற பத்தியா? நீ என்ன எங்க எல்லாரையும் சாவடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அவனுங்க மாதிரி ஒன்னுத்துக்கு உதவாத அவசர குடிக்கைங்க சாவறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஆனா இம்மார்டல் செக்டர்ல இருந்த ரெக்கார்ட் படி இந்த பிளட் ரிவரை கடந்து போனாதான் நம்மளால உயிரோட வாழ முடியும். அந்த ஸ்ட்ரேஞ்சான போர்டுங்க திரும்ப நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. அங்க பாருங்க, யாரோ ஓடி வராங்க. அது மாஸ்டர் வயசு என்ன ஆச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ஓடி போவ, என்ன நீயா? எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க, அந்த கோஸ்ட் சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இப்போதைக்கு பின் வாங்குவோம். அந்த பிளட் டான்ஸை எப்படி சமாளிக்கணும் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லிடு. அந்த பிளட் டான்ஸுங்களை எப்படி சமாளிக்கணும்னு ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல போடவே இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம இங்கிருந்து பின் வாங்குறதுக்கு வேற வழியே இல்ல. சீக்கிரம் எல்லாரும் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல தண்டரா வர ஆரம்பிச்சிருது. என்னதுறான்னு பார்த்தா ஒரு விதமான டிராகன் அங்க வந்துருது. என்ன, லயன் கிங் டிராகனா? அந்த பிளட் ஹேண்ட் அழிஞ்சு போயிடுச்சு. சீக்கிரமா நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் நில்லு. அந்த டிராகன் கிங் எப்படி இந்த இடத்த விட்டு போகுதுன்னு நம்ம முதல்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டிராகனும் வேகமா ஒரு அரேனாக்குள்ளார வந்துட்டு அதோடைய ரத்தத்தை கொடுத்து அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகிடுது. இத பத்தி ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல இருக்கு. நம்ம இந்த ரிவர் ஆஃப் பிளட்டை தாண்டினதுக்கு அப்புறம் பெரிய டெலிபோர்டேஷன் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோஸ்ட் சோல்ஜர்களுடைய சொல்லு இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால அதுங்களால இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா அந்த பிரிட்ஜில் ஓடி போயிட்டு இருக்கு. அந்த பிரிட்ஜ் உடைச்சுக்கிட்டு அந்த யான் குயின்சாங் கீழே விழுற மாதிரி போக நம்ம ஹீரோ கரெக்டா வந்து அவளை பிடிச்சிடறான். என்ன எக்ஷோ சேன், அப்படியே நம்ம ஹீரோவா அவளை மேல தூக்குவோம். அவளுக்கு லைட்டா ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருது. சரி வா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப அந்த டெலிபோர்டேஷன் அரேவை நோக்கி போக ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தா நம்ம கொக்கோ கண்ணுக்கு என்னவோ தெரிய வரவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. அப்படின்னா இதுதான் அந்த டெலிபோர்டேஷன் அரேவா? ஆனா இதுக்காக இன்னும் இந்த டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிக்காம இருக்கு. இது ஒரு பிளட் சாக்ரிஃபைசர் அரே. நம்மளுடைய பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு அவனுடைய ரத்தத்தை கொடுக்க நம்மளும் இதை செய்வோம்னு சொல்லிட்டு மத்தவங்களும் அவங்களுடைய ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம பயபிள்ளைங்க ரத்தத்தை கொடுக்கலான்னு ட்ரை பண்ண அவன் ஒன்னும் வெளியில வர மாட்டேங்குது. எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு அவனுங்க சிக்னல்ல கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த இடம் ஃபுல்லா
எல்லாம் அப்படியே அந்த ரத்தமா வந்து அந்த டெலிபோர்டேஷனும் ஒர்க் ஆகுற மாதிரி ஆகிட்டு இருக்க அப்படியே ஆஃப் ஆயிடுது. நம்ம இப்ப இதுல என்ன மிஸ் பண்ணோம்? இதுல இருந்த எனர்ஜி எல்லாத்தையும் இந்த ஃபார்மேஷன் அதுக்குள்ளார எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. திடீர்னு என்னவோ சவுண்டு கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹெட்லெஸ் ஏஞ்சல்ன்ற ஒரு டீமன் வெளியில வந்துருது. எதுக்காக அந்த கொக்கோ அங்க ஓடிட்டு இருக்கான்னு தெரியலையே. நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு அந்த ஸ்கெலட்டனுங்களும் ஆக்ஷன்லயே கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு கொக்கோவை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அவங்களும் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆக போது வெளியில போவதறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதையும் கேட்காம நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறோம். அந்த ஸ்கெலட்டன் பறவைங்க திரும்ப வந்துருச்சுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதுங்களை சாகடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காடஸோ அவளுடைய ஸ்பெல்ல எல்லாத்தையும் பயன்படுத்தி டைம் அப்புறம் டிவைன் லா ரைஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அவளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த இடத்தை சுத்தி அனுப்ப அப்படியே அந்த இடத்துல இருந்த எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் லேட் ஆகலன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். கேக்க நீ எங்க இருக்க? என்ன நீ இங்கதான் இருக்கியா? ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டா, சீக்கிரம் வா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். என்ன இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜியா இருக்கு. இத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீ இங்கிருந்து கிளம்புனியா? இதை பயன்படுத்தி நம்ம டெலிபோர்டேஷன் நிறைய கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ண முடியும். சரிவா, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். என்னுடைய மிஷின் உயிரோட இருக்கிற இம்மார்டலுங்களுடைய கதையை முடிக்கிறது தான் சொல்லிட்டு அந்த டீமனோ அந்த அரேவை நோக்கி போய்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அது அந்த அரேவை கண்டுபிடிச்சிருச்சு, நம்ம சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்க. நான் அந்த இம்மார்டலுங்களை சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டீமனும் அவங்கள நோக்கி போயிட்டு இருக்க. டைம் ரூல்ஸ் ரிசீவ்டு. இந்த ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சீக்கிரமா உள்ளார வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா வேகமா உள்ளார வரவும் அவளுடைய மாஸ்க் கரெக்டா கழட்டிக்கிட்டு போயிடுது. என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். இத டிராகன் கிளான் ஸ்கேட் மவுண்டைன் ரூயின்னு சொல்லுவாங்க. ஃபைனலா நம்ம எல்லாரும் வெளியில வந்துட்டோமா? ஆனா மத்தவங்க எல்லாரும் எங்கன்னு கேட்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்த பார்க்க ரூயின்ஸ் உடைய பேலஸ் மாதிரி இருக்கு. சி ஆஃப் பிளட், போன் மவுண்டன், சிட்டி ஆஃப் டெத். இந்த பெயிண்டிங்ல இருக்கிறத வச்சு பார்த்தா டிராகன் கிளானும் சிட்டி ஆஃப் டெத்துக்கும் க்ளோஸா என்னவோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்த பொண்ணை பாக்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ கையில ஜேடு ஸ்வார்டு வேற இருக்கு. ஒருவேளை அவ தான் லேன் நியோவா? இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற எபிசோடு எல்லாம் இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் அடுத்த எபிசோடு போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.